ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கதைக்கு 360 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் பவித்ரா விஸ்வநாதன். நாம் இன்னைக்கு கேட்கக்கூடிய கதை எழுத்தாளர் சுவாதிகா கணேசன் அவர்களுடைய நான் அவள் அவன் 5ஆம் பாகம், அத்தியாயம் 41. காலை எழும்போதே வருணுக்கு தலை பயங்கரமாக வலித்தது. அறையை விட்டு வெளியே சென்றவன் வசந்தியை அழைத்து வரதராஜனுக்கு எப்படி இருக்கிறது என கேட்டான். அபாய கட்டத்தை தாண்டி விட்டதாகவும் 2 நாட்களில் நார்மல் வார்டுக்கு மாற்றிவிடலாம் என டாக்டர் கூறியதாக சொன்னார். அதை கேட்ட பின் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. பின் அங்கிருந்த பணியாளரிடம் டீ எடுத்து வர சொல்லி குடித்துவிட்டு நேற்று முழுக்க போட்டிருந்த ஆடையில் இருந்ததால் கசகசவென இருந்தது. அதிதி அறையில் இல்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு தன் அறைக்கு சென்றான். இதெல்லாம் ஒரு பொழப்பா என அவன் மீதே அவனுக்கு கோபம் வந்தது. கல்யாணத்துக்கு முன் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம். உண்மையில் சொல்லப்போனால் அவனுக்கு அதிதியை பிடித்திருந்தது. அவளுடன் சேர்ந்து இந்த டீலை முடித்துவிட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் கூட அவன் நினைத்த மாதிரி அவன் வாழ்க்கை அமையவில்லை. அவன் வாழ்க்கையில் அதிதி இல்லை என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஏதேதோ நினைவுகளுடன் அறைக்கு வந்தவன் அங்கிருந்த கண்ணாடியில் மாட்டப்பட்டிருந்த தாலியை பார்த்து திகைத்து போய்விட்டான். அருகில் வந்து அதை கையில் எடுத்து பார்த்தான். வேத மந்திரங்கள் முழங்க அக்னி சாட்சியாக அனைவர் முன்னிலையில் அவன் அதிதிக்கு கட்டிய தாலிதான் கண்ணாடியில் தொங்கிக் கொண்டிருந்தது. வருணுக்கு பதட்டத்தில் கைகால் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அதிதி இப்படி செய்வாள் என அவன் கனவிலும் நினைக்கவில்லை. கண்கள் இருட்டி கொண்டு வர தாலியை கையில் பிடித்தபடி அப்படியே மெத்தையில் அமர்ந்து விட்டான். எவ்வளவுதான் கோபம் இருந்தாலும் இப்படியா செய்வது என அதிதி மேல் ஒரு புறம் கோபமாகவும் வந்தது. எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தான் என்று அவனுக்கே தெரியவில்லை. பின் எழுந்து குளித்துவிட்டு தாலியை கையில் எடுத்துக்கொண்டு அதிதியின் மருத்துவமனைக்கு வந்தான். அவள் அறையில் அதிதி இல்லை. அறுவை சிகிச்சை அறையில் இருப்பதாக அவனுக்கு தகவல் வந்தது. அரை மணி நேரம் காத்திருந்தும் அதிதி வெளியே வரவில்லை. அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல் அலுவலகத்திலிருந்து வேறு அழைப்பு வந்து கொண்டே இருந்தது. வழக்கமாக வரதராஜன் பார்க்க வேண்டிய வேலைகளும் இப்போது வருண் பார்க்க வேண்டும். அதுபோக வசந்தி அழைத்து டாக்டர் வருணை பார்க்க வேண்டும் என சொல்லுவதாக கூறி வர சொன்னார். சரி, இங்கேதானே இருப்பா, வேலையை முடிச்சுட்டு வந்து பேசிக்கலாம் என கிளம்பிவிட்டான் வருண். அவன் வெளியேறுவதை கண்ணாடி வழியாக பார்த்த ரீனா, அதிதி வருண் போயாச்சு என்றாள். அதன் பின் தான் அதிதி வெளியே வந்தாள். என்ன அதிதி, நீ ஏன் வருண் அவாய்ட் பண்ற? உன் முகமும் சரியில்லை. அவர் வேற ஏதோ கோபமா இருக்க மாதிரி தெரியுது. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்ன நடக்குதுங்க என அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அங்கு வந்து சேர்ந்தான் குமரன். நேற்றுதான் டிஸ்சார்ஜ் ஆகியிருந்தான். இன்று முதல் பணிக்கு வர ஆரம்பித்திருந்தான். இருவரையும் பார்த்த அதிதிக்கு அதுவரை முழுங்கிக் கொண்டிருந்த அழுகை பொங்கிக் கொண்டு வெளியே வந்தது. அதிதி, என்னாச்சு? ஏன் இப்படி அழுகிற? அவள் அழுவதை பார்த்த இருவரும் பதறி போய்விட்டனர். அருகில் இருந்த ரீனாவின் அறைக்குள் கூட்டி சென்று அமர வைத்தனர். தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான் குமரன். அவளுக்கும் அது தேவையாக தான் இருந்தது. வாங்கி குடித்துவிட்டு அமைதியாக இருந்தாள். அக்கா, என்ன அமைதியா இருக்கீங்க? என்னதான் நடந்துச்சு சொல்லுங்க. நேற்று நடந்த அனைத்து விஷயங்களையும் சொன்னாள். அது போக இந்த தாலியை கழட்டி வைத்து விட்டு வந்ததையும் சொன்னாள். என்னடி இது பைத்தியக்காரத்தனம்? எவ்வளவு கோபம் வேணா இருக்கட்டும், அதுக்காக இப்படியா பண்ணுவ? தப்பு அதிதி என ரீனா கோபமாகவே சொன்னாள். என்ன தப்பு ரீனா? அக்கா பண்ணது சரிதான். அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்பட்டு இருந்தா அவங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. அவங்க உயிருக்கு உயிரா காதலிச்ச ஒருத்தரை உயிர் போற நிலைமையில பார்த்தப்ப அவங்க மனசு எப்படி துடிச்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப வருண் அவங்க அப்பா 2 பேர் பண்ண வேலையால அவங்க டெய்லி டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? உங்களுக்கு இப்படி நடந்தா கூட அப்பவும் கட்டின புருஷன் தான் முக்கியம், தாலி தான் முக்கியம்னு இருப்பீங்களா? சொல்லுங்க. அதிதி அக்கா, யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட வேண்டாம். நீங்க பண்ணது சரிதான். முடிஞ்சளவு சீக்கிரம் வருண் வீட்ல இருந்து வெளியே வாங்க. அதுதான் இன்னும் நல்லது என்றான். குமரன் பேசியதை கேட்டு ரீனா வாயடைத்து போய்விட்டாள். அவன் இவ்வளவு எல்லாம் கூட பேசுவான் என ஆச்சரியமாக இருந்தது. இல்ல குமரா, நான் சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த விஷயம் அதிதி அப்பாக்கு தெரிஞ்சா அவர் உடைஞ்சு போயிடுவார். அவர் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், உனக்கு தெரியும் தானே? தெரியும் ரீனா, ஆனா இந்த விஷயத்த அப்பாக்கு தெரியாம பாத்துக்கணும். இந்த அலெக்ஸ் பிரச்சனையில இருந்து நான் வெளியே வர வரைக்கும் இதை நான் அப்பா கிட்ட சொல்ல போறதில்ல. அதுக்கப்புறம் தான் வருண் வீட்ல இருந்து வெளியே வரணும். நான் எங்க வீட்டுக்கு போனா அந்த அலெக்ஸ் அங்கேயும் வருவான். அது நம்ம குடும்பத்துக்கு தான் ஆபத்து. அப்புறம் அந்த தாலி என் கழுத்துல இருந்தா எனக்கு வருண் பண்ண நம்பிக்கை துரோகம், அப்புறம் அவன் அப்பா பூபதியை கொலை பண்ண பார்த்தது, பூபதி இப்போ நல்லா இருந்தாலும் அவர் அன்னைக்கு பிணமாக பார்த்ததான் என் தலையில ஓடிட்டு இருக்கு. என்னால முடியல ரீனா, மனசெல்லாம் வலிக்குது என மறுபடியும் அழ ஆரம்பித்து விட்டாள். அக்கா, அழுகாதீங்க. இதை நீங்க தைரியமா இருக்க வேண்டிய நேரம். நாங்க எல்லாம் உங்க கூட தானே இருக்கோம். நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம், சரியா? எங்க எல்லாத்துக்கும் மேல உங்களை விரும்பின, இப்போ நீங்க விரும்புற பூபதி உங்க கூட இருக்காரு. அதனால நீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க. கவலைப்படாம நிம்மதியா இருங்க. சரி குமரா, நீ பேசினது எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. சரி, நான் கிளம்புறேன். அவுட் பேஷண்ட் பார்க்க டைம் ஆகிருச்சு. அப்புறம் பார்க்கலாம் ரீனா. பாய் குமரா. பாய் அக்கா. அதிதி வெளியேறிய பின் ரீனா குமரனை மேலிருந்து கீழ் வரை ஒரு மாதிரியாக பார்த்தாள். அதை கவனித்த குமரன், ஹலோ மேடம், என்ன பண்றீங்க?
இல்ல, அதிதிக்கு அவ பண்ணது சரின்னு இவ்ளோ அட்வைஸ் பண்றீங்க. அதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்த்தேன். ஏன் நான் அட்வைஸ் பண்ணக்கூடாதா? எனக்கு புரியல. அந்த வருணுக்கு அதிதி அக்கா ஹஸ்பண்டா இருக்க என்ன தகுதி இருக்கு சொல்லுங்க? அப்ப அவங்க தாலிய கழட்டி வச்சது சரிதானே? அவ பண்ணது சரிதான். ஆனா நீங்களும் தகுதியே இல்லாத ஒருத்தருக்காக தான தற்கொலை முயற்சி பண்ணீங்க. மறந்து போச்சா? என் விஷயம் வேற. கீதா தப்பான பொண்ணு தான். ஆனா என் காதல் உண்மைதானே. அதனால நான் அப்படி பண்ணேன். ஆனா அதிதி அக்கா விஷயம் அப்படி இல்ல. வருண் மேல அதிதி அக்காக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்ல. அதனால அவங்க பண்ணது சரிதான். புரியுதா? அது போக ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ண நமக்கு தகுதி இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க பிரச்சனைய பத்தி நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் என்றான். ஐயோ சாமி! நான் தெரியாம உன்ன அப்படி சொல்லிட்டேன். என்ன விட்டுடு என ஓடியே விட்டாள் ரீனா. சிரித்துக்கொண்டே தன் வேலையை பார்க்க சென்றான் குமரன். இரவு வேலை முடிந்து பார்க்கிங்கில் இருக்கும் தனது காருக்கு அதிதி செல்லும்போது அங்கு ஏற்கனவே வந்து காத்திருந்தான் வருண். அவனை பார்த்துவிட்டு கண்டுக்காமல் காரை எடுக்க சென்றாள் அதிதி. ஏற்கனவே கோபத்தில் கொதித்துக் கொண்டிருந்த வருண் அவள் செய்கையில் முகம் சிவந்தான். அதிதி, நான் நிக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? தெரியல. அப்படியே தெரிஞ்சாலும் உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்ல. எங்க அப்பாவை நான் நேத்து நைட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். இப்ப வரைக்கும் அவர் எப்படி இருக்காருன்னு கூட நீ கேட்கல. அப்படின்னா அதிதி திமிரு உனக்கு? என்ன வருண், நான் ஏன் அவரை பத்தி கேட்கணும் சொல்லுங்க? நேத்து அவரை மன்னிச்சு அவருக்கு நான் உயிர் பிச்சை போட்டிருக்கேன். அதுவே பெரிய விஷயம். அதை தவிர என்கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் வருண். வழியை விடுங்க, நான் வீட்டுக்கு போகணும் என சொல்லிவிட்டு காரை திறக்க சென்றாள். வேகமாக வந்து அவள் கையை பிடித்து விட்டான் வருண். வழியில் அதித்தியின் முகம் சுருங்கி போய்விட்டது. அதை கண்டு கொள்ளாத வருண், அதையெல்லாம் விடு. எதுக்கு தாலியை கழட்டி வச்ச? உனக்கு அறிவிருக்கா? நீ தமிழ் பொண்ணு தானே? நம்ம கலாச்சாரம் உனக்கு தெரியாதா? இனி ஒரு தடவை இந்த மாதிரி பண்ண உனக்கு கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் என சொல்லிவிட்டு கையில் எடுத்து வந்திருந்த தாலியை அதிதி கழுத்தில் போட முயற்சி செய்தான். அதே நேரம் சரியாக வருணின் கை விரல்களை உரசி சென்றது ஒரு துப்பாக்கி குண்டு. அத்தியாயம் 42. முதல் நாள் வருணிடம் பேசிவிட்டு தான் தங்கியிருக்கும் லோட்டஸ் ஹோட்டலுக்கு வந்த அலெக்ஸுக்கு தூக்கமே வரவில்லை. கண்ணை மூடினால் அதிதியின் கண்ணீர் கொட்டிய சிவந்த விழிகள் தான் நினைவுக்கு வந்து கொண்டே இருந்தது. அன்று காலையில் அவளை சரியாக பார்க்க முடியவில்லை. இரவு இந்த நிலையில் பார்த்தது மனதை போட்டு பிசைந்தது. அதுபோக ரஷ்யாவிலிருந்து முதல் கட்ட உடல் உறுப்புகள் கேட்டு நிறைய முறை போன் கால் வந்துவிட்டதாக கிரீன் சொன்னது வேறு மண்டைக்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அதிதியை காயப்படுத்தி அந்த டீல் செய்ய வைப்பதற்கு அலெக்ஸுக்கு மனம் வரவில்லை. ஆனால் ரஷ்யாவில் பேசியபடி இன்னும் 2 நாட்களில் இங்கிருந்து அனுப்ப வேண்டும். இல்லை என்றால் பெரும் பிரச்சனையாகிவிடும். இதுவரை போட்ட அனைத்து ஒப்பந்தங்களும் சரிவர செய்துவிட்டு இதை சொதப்பி வைத்தால் இதுவரை சேர்த்து வைத்த மதிப்புகள் அனைத்தும் காணாமல் போய்விடும். யாரை பேசி சமாளித்தாலும் அவன் அப்பாவை கண்டிப்பாக எதை சொல்லியும் சமாளிக்க முடியாது. இதை பற்றி எந்த முடிவுக்கும் வர முடியாமல் தூக்கம் கெட்டு போனதுதான் மிச்சம். நாளை காலை தனது தேவதையை பார்த்து பேசினால் மட்டுமே தன் குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கும் என தோன்றியது. அதனால் காலை 8 மணிக்கெல்லாம் வருண் வீட்டு வாசலுக்கு வந்துவிட்டான் அலெக்ஸ். வருண் வீட்டு காவலாளி அலெக்ஸ் காரை பார்த்து ஓடி வந்தார். அதிதி பற்றிய தகவல்கள் தருவதற்காக அவரை விலைக்கு வாங்கியிருந்தான் அலெக்ஸ். குட் மார்னிங் சார். மேடம் வீட்டில் தானே இருக்காங்க? இல்ல சார், 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க. எங்க போனாங்க? ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காங்க சார், சொல்லிட்டு தான் போனாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். கிரீன், கார் எடு. எங்க போகணும் அலெக்ஸ்? ஹாஸ்பிட்டல் போ, இன்னைக்கு அதிதியை பார்த்து பேசியே ஆகணும். அலெக்ஸ் மருத்துவமனையை நெருங்கும் சமயம் அலெக்ஸ் அப்பா ரஷ்யாவிலிருந்து அழைத்து விட்டார். பேசிக்கொண்டே வந்தவன் திடீரென காரை ஹோட்டலுக்கு திருப்ப சொல்லிவிட்டான். அவர் ஏதோ முக்கியமான வேலை இருப்பதாக கூறி அழைத்து விட்டார். அதிதியை இப்போதும் பார்க்க முடியாத நிலையில் மருத்துவமனை அருகில் வந்து திரும்பி சென்று விட்டான் அலெக்ஸ். அவனது வேலை முடிய இரவாகிவிட்டது. எனினும் இன்று பார்த்தே ஆக வேண்டும் என்பதால் அதிதி கிளம்புவதற்குள் மருத்துவமனைக்கு வந்துவிட்டான். அப்போதுதான் வருணும் அதிதியும் பார்க்கிங்கில் நின்று பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசுவது கேட்கவில்லை என்றாலும் கோபமாக பேசிக் கொள்கிறார்கள் என்று மட்டும் தெரிந்தது. வருண் பேசி முடித்து கிளம்பட்டும், அதன்பின் அதிதியின் அருகில் சென்று பேசலாம் என காத்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். அதிதி கார் கதவை திறக்கும்போது வருண் அதிதி கையை பிடித்து அவள் கழுத்தில் எதையோ போட முயல்வதும் அதை அதிதி மறுப்பதும் கைவலியால் அவள் முகம் சுருங்குவதை பார்த்து அலெக்ஸ் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு இறங்கி வருண் கையை குறிபார்த்து சுட்டான். வருண் கையை சற்று நகர்த்தியதில் பாய்ந்து வந்த குண்டு அவன் விரல்களை உரசிவிட்டு சென்றது. அதற்கே தோல் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அலறிக்கொண்டே கையை உதறினான் வருண். அவன் கையில் வைத்திருந்த தாலி கீழே விழுந்து விட்டது. அதிதி அதை எடுத்து கையில் எடுத்து வைத்துக்கொண்டு யார் இதை செய்தது என திரும்பி பார்த்தாள். அங்கு அலெக்ஸ் நின்று கொண்டிருந்தான். அவனை பார்த்த அதிதிக்கு உயிர் உறைந்து போனது. வருண் ஒரு பக்கம் வலியில் துடித்துக் கொண்டிருந்தான். இன்னும் சில நிமிடங்களில் அவனுக்கு சிகிச்சை அளிக்காவிட்டால் 3 விரல்களை எடுக்கத்தான் வேண்டும் என தோன்றியது. வேகமாக போனை எடுத்து குமரனை அழைத்தாள். 2 நிமிடங்களில் அங்கு ஓடி வந்தவன் வருண் இருந்த நிலைமையை பார்த்து அதிர்ந்து போய்விட்டான். என்னக்கா இது? இவருக்கு எப்படி அடிபட்டுச்சு? நான் அப்புறம் சொல்றேன் குமரா, இவரை ஃபர்ஸ்ட் எமர்ஜென்சிக்கு கூட்டிட்டு போ. புல்லட் உரசி இருக்கு, அதுதான் காயம். சீக்கிரம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு. சரிக்கா, வாங்க சார் என வர மறுத்த வருணை இழுத்து கொண்டு போனான். அவனை அனுப்பிவிட்டு திரும்பி அலெக்ஸை பார்த்தாள். அவன் இப்போது அதிதி அருகில் வந்து நின்றான். நீங்க தானே அலெக்ஸ்?
எஸ் பேபி. ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? அவன் உங்கள ஃபோர்ஸ் பண்ணான். அதனால தான் ஷூட் பண்ணேன். அதுல என்ன தப்பு பேபி? தப்பு தான். அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணா என்ன காப்பாத்திக்க எனக்கு தெரியும். நீங்க யார் எனக்காக பண்றதுக்கு? அலெக்ஸ் சிரித்துக் கொண்டான். இதுதான் அதிதியுடன் அவள் கண்களைப் பார்த்து நேருக்கு நேர் அவன் பேசும் தருணம். மனதெல்லாம் சாரல் மழை அடிப்பதைப் போன்ற உணர்வு ஏற்பட்டது. ஹலோ, நான் பேசிட்டே இருக்கேன், கேக்குதா இல்லையா? நல்லா கேக்குது பேபி. முதல்ல என்ன பேபின்னு சொல்றத ஸ்டாப் பண்ணுங்க, எனக்கு பிடிக்கல. ஓகே, சொல்லல. உனக்கு பிடிக்காத எதையும் நான் பண்ண மாட்டேன், ஒரு விஷயத்தை தவிர என்றான். அதிதிக்கு இப்போது அவனிடம் பேசுவதற்கு கொஞ்சம் தைரியம் வந்திருந்தது. எனக்கு உங்க கூட கொஞ்சம் பேசணும். இங்க இருந்து செகண்ட் ஸ்ட்ரீட்ல ஒரு காஃபி ஷாப் இருக்கு. என் கார் பின்னாடி வாங்க என சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள். மகுடிக்கு மயங்கும் பாம்பை போல் கிரீனை நேராக அறைக்கு வர சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அதிதி பின்னால் சென்றான் அலெக்ஸ். காரில் போய்க் கொண்டிருக்கும் போதே பூபதியை அழைத்தாள் அதிதி. ஹலோ, சொல்லு அதிதி. என்ன இந்த நேரத்துல? இன்னைக்கு என்ன பிரச்சனை? தாலியை கழட்டி வைத்தது முதல் அதற்காக வருண் மருத்துவமனைக்கு வந்து சண்டை போட்டது, பின் அலெக்ஸ் அவனை சுட்டு காயப்படுத்தியது, இப்போது அவனிடம் பேச அவனை பின்னால் வர சொல்லியிருக்கிறேன் என அனைத்தையும் சொன்னாள். பூபதி கண்டிப்பாக கோவப்படுவான் என நினைத்துதான் சொன்னாள். ஆனால் அவன் சூப்பர் அதிதி, அவன் வாயிலிருந்தே உண்மையை வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு என்றான். உனக்கு பயமா இல்லையா பூபதி? இல்ல அதிதி, அவன் உன்னை எதுவும் பண்ண மாட்டான். உனக்கு பயமா இருந்தா சொல்லு, நான் வரேன். வேண்டாம் பூபதி, நான் பாத்துக்கிறேன். நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. ஒன்னும் இல்ல, அவன் கூட பேசுறப்போ உன் போன்ல ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வை. முடிஞ்ச அளவு நீ பேசாத, அவனை பேசவை. சந்தேகம் வராம நடந்துக்கோ, அவ்வளவுதான். சரி பூபதி, காஃபி ஷாப் வந்துருச்சு. நான் வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கால் பண்றேன். சரி அதிதி, ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா கால் பண்ணு. பக்கத்துல தான் இருக்கேன், வரேன். ஓகே, பாய். அந்த நேரத்தில் காஃபி ஷாப் காலியாக தான் இருந்தது. பெரிதாக கூட்டமில்லை. ஒதுக்குப்புறமான டேபிளில் போய் அமர்ந்தாள் அதிதி. போனை ரெக்கார்டிங் ஆப்ஷனில் ஆன் செய்து வைத்து விட்டாள். பின்னால் வந்த அலெக்ஸ் அவள் எதிர் வந்து அமர்ந்து அவள் கண்களை ரசனையாக பார்த்து கொண்டிருந்தான். அதற்குள் ஆர்டர் எடுப்பதற்கு ஒருவர் வந்துவிட்டார். நீங்க என்ன சாப்பிடுறீங்க அதிதி? கோல்ட் காஃபி. ஓகே, 2 கோல்ட் காஃபி, கொஞ்சம் லேட்டா கொண்டு வாங்க என சொல்லிவிட்டு அவனை அனுப்பிவிட்டான். சொல்லுங்க அதிதி, என்கிட்ட என்ன பேசணும்? நீங்க சொல்லுங்க அலெக்ஸ், என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பா சொல்லுறேன். அதுக்கு முன்னாடி உங்க போனை கொடுங்க. எதுக்கு? நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க அதிதி. நமக்குள்ள பிரைவசி இல்லாம நான் எப்படி பேச முடியும்? நம்ம ரெக்கார்ட் பண்றது இவனுக்கு எப்படி தெரியும் என யோசித்துவிட்டு இதற்கு மேல் மறைக்க முடியாது என்பதால் போனை எடுத்து ரெக்கார்டை ஆஃப் செய்துவிட்டு மேஜை மேல் வைத்து விட்டாள். குட் கேர்ள். நீங்களும் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்கன்னு நம்புறேன். உன்கிட்ட நான் கண்டிப்பா எதையும் மறைக்க மாட்டேன் அதிதி. இதோ என் போன் என அவனது 2 போன்களை எடுத்து மேஜை மேல் வைத்து விட்டான். உங்க கண்ணை பார்த்து பொய் சொல்ற தைரியம் எனக்கு இல்லை என்றான். நான் இதையெல்லாம் கேட்க வரல. நீங்க வருண் கிட்ட போட்ட டீல் பத்தி எனக்கு முன்னாடி எதுவும் தெரியாது. அதனால நான் அதை பண்ணுவேன்னு நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி உங்க ஊருக்கு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நீங்க நினைக்கிற மாதிரி பாடி ஆர்கன் எடுக்கிறதெல்லாம் சாதாரண வேலை இல்ல. அது நியாயமா கிடைக்க வேண்டியவங்களுக்கு தான் போகணும். என்ன நீங்க கொன்னே போட்டாலும் நீங்க சொல்ற வேலையை நான் பண்ண மாட்டேன். அந்த டீல் முடிக்கல அப்படின்னா என்ன நீங்க கூட்டிட்டு போயிருவீங்கன்னு வருண் சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா அதை மறந்துடுங்க. என்னை விட்டுருங்க ப்ளீஸ். இதை சொல்லும் போதே அதிதி கண்கள் கலங்கி கண்ணீர் தரையை தொட்டு இருந்தது. அதுவரை எதுவும் பேசாமல் இருந்த அலெக்ஸ் அவள் கண்ணீரை பார்த்தவுடன் வேகமாக அங்கிருந்த கண்ணாடி மேஜையை குத்தினான். கை கிழிந்து ரத்தம் வழிந்தது. அதை கூட பொருட்படுத்தாமல் அதிதி அருகில் வந்தவன், என் முன்னாடி நீங்க அழுகக்கூடாது. அந்த கண்ணிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது. நீங்க எனக்கு தான். அதுக்கு தடையா யார் வந்தாலும் அடுத்த நிமிஷம் அவங்க பொணம். இனி இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்க வேண்டாம். பத்திரமா வீட்டுக்கு போங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அத்தியாயம் 43. அலெக்ஸ் பேசியதை ஜீரணிக்க முடியாமல் சிலை போல் அமர்ந்திருந்தாள் அதிதி. அந்த கண்ணாடி மேஜை உடைந்து கண்ணாடி துகள்கள் அவள் மடியின் மேலே விழுந்திருந்தது. அவளிடம் பேசிவிட்டு பணம் செலுத்தும் இடத்திற்கு சென்றவன் உடைந்த மேஜைக்கும் அவர்கள் ஆர்டர் செய்த 2 கோல்டு காஃபிக்கும் பணத்தை செலுத்திவிட்டு திரும்பி அவளிடம் வந்தான். எவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்து இருக்க போறீங்க? வாங்க என்றான். பொம்மை போல் எழுந்து நின்றாள் அதிதி. அருகில் இருந்த மற்றொரு மேஜையில் அமர வைத்து வேறொரு கோல்டு காஃபி வாங்கி அவள் அருகில் வைத்தான். நீங்க என்கிட்ட முதலாக கேட்டது இதுதான், சாப்பிடுங்க. இங்க இருந்தா கோபத்துல நான் வேற ஏதாவது பண்ணிருவேன்னு பயமா இருக்கு. அதனால நான் வெளியே வெயிட் பண்றேன். சாப்பிட்டு வாங்க. மெதுவா சாப்பிடுங்க, ரொம்ப கூலிங்கா இருக்கு என்று சொல்லிவிட்டு வெளியே போய்விட்டான். என்ன செய்வது என புரியாமல் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள் அதிதி. சிலந்தி வலையை விட இது சிக்கலாக தெரிந்தது. இந்த வலையிலிருந்து மீள்வது அவ்வளவு எளிதான விஷயமாக தோன்றவில்லை. எவ்வளவு நேரம் அப்படி அமர்ந்திருந்தாள் என தெரியவில்லை. அலெக்ஸ் திரும்பி வந்து, அதிதி, வீட்டுக்கு போற ஐடியா இல்லையா? கிளம்புங்க, நேரமாச்சு என்றான். அதுவரை கூட அதிதி இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. மேஜையை வேகமாக தட்டினான். விழுக்கென்று நிமிர்ந்த அதிதி அலெக்ஸ் நிற்பதை பார்த்து எழுந்து நின்றாள். நேரமாச்சு அதிதி, ஷாப் க்ளோஸ் பண்ண போறாங்க, வாங்க போலாம். நீங்க போங்க, நான் அப்புறம் போறேன்.
அடம் பிடிக்காம வாங்க, உங்ககிட்ட கோபமா என்னால பேச முடியாது, ப்ளீஸ் வாங்க. அதற்கு மேல் அங்கு நின்றாலும் விடமாட்டான் என்பதால் வேகமாக வந்து காரை எடுத்து விட்டாள். கார் முன்னாடி வந்து நின்றான் அலெக்ஸ். இன்னும் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியலையே என நினைத்து கொண்டு இறங்கி வந்தாள் அதிதி. என்ன வேணும்? அதுதான் பேசுறதெல்லாம் பேசியாச்சுல்ல, இன்னும் என்ன? கோபமா இருக்கீங்க? கார் இங்க இருக்கட்டும், நீங்க இப்போ டிரைவ் பண்றது சரியில்லை, வாங்க நான் டிராப் பண்றேன். இல்ல வேண்டாம், நானே போய்க்கிறேன். அதிதி சொல்றத கேளுங்க, கார் நான் ஆளை விட்டு எடுத்து வர சொல்றேன். எதுக்கு இவ்வளவு பிடிவாதம்? நான் சொல்றத கேளுங்க வாங்க. எனக்கு உங்க கூட வர விருப்பம் இல்ல. ஓகே, உங்க கார் கீ கொடுங்க. எதுக்கு? காருக்குள் எட்டி பார்த்து விட்டு ஓகே கார்ல தான் இருக்கு வாங்க. எங்க? உங்க வீட்டுக்கு தான். அதுக்கு ஏன் நீங்க வரணும்? உங்களுக்கு தான் என் கூட வர பிடிக்கல, ஆனா எனக்கு அப்படி இல்ல, உங்க கூட வர ரொம்ப பிடிக்கும். நான் டிரைவ் பண்றேன், என்ன ஒரு டிரைவர் மாதிரி நினைச்சு பின்னாடி உட்கார்ந்து வாங்க என சொல்லிவிட்டு கார் கதவை திறந்து விட்டான். என்ன செய்தாலும் இனி விடமாட்டான் என்பதால் எதுவும் பேசாமல் ஏறி அமர்ந்து விட்டாள். வண்டி ஓட்டிக்கொண்டே கண்ணாடியில் தெரிந்த அவள் கண்களை பார்த்து கொண்டே ஓட்டினான். அதிதிக்கும் அது தெரிந்துதான் இருந்தது. ஆனால் அதை கண்டு கொள்ளாதது போல் அமர்ந்திருந்தாள். சற்று நேரத்தில் வீடு வந்துவிட்டது. அதிதி, நீ காரை உள்ள எடுத்துட்டு போ, நான் வந்தா யாராவது ஏதாச்சும் நினைப்பாங்க. அப்படியா? அந்த நினைப்பெல்லாம் இருக்கா உங்களுக்கு? ஏன் அதிதி அப்படி கேக்குற? இல்ல, நான் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு, அது தெரிஞ்சும் நான் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அது தெரிஞ்சா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? இது என்ன லாஜிக் எனக்கு புரியல. உனக்கும் வருணுக்கும் இன்னும் 3 மாசத்துல டிவோர்ஸ் ஆகிரும் அதிதி. அதுக்கப்புறம் தான் எனக்கு நீ சொந்தமா ஆவ. அப்ப யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் நான் யாரையும் உயிரோட விட மாட்டேன் அதிதி. போய் தூங்குங்க, உங்க கண்ணு சோர்ந்து போச்சு என சொல்லிவிட்டு அங்க அவனுக்காக தயாராக இருந்த காரில் ஏறி போய்விட்டான். எனக்கும் வருணுக்கும் இவன் எப்படி விவாகரத்து வாங்கி கொடுக்க முடியும்? என்ன பேசுறான் இவன் என யோசித்தபடி அறைக்கு வந்து சேர்ந்தாள். அப்போதுதான் குமரனிடம் இருந்து 5 முறைக்கு மேல் போன் வந்திருந்ததை கவனித்துவிட்டு அவனை அழைத்தாள். சொல்லு குமரா. அக்கா, எங்க போனீங்க? நான் வருண் சாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு உங்களை தேடி பார்க்கிங்க்கு வந்தேன். உங்க கார் கிளம்பிட்டதா செக்யூரிட்டி சொன்னாரு. எங்க இருக்கீங்க அக்கா? எதுவும் பிரச்சனையா? எப்படி வருண் சாருக்கு கை அடிபட்டுச்சு? குமரா, வருண் இப்ப எங்க இருக்காரு? இங்கேதான் அக்கா, பெரிய காயம்தான், உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணது நல்லதா போச்சு, இப்போ ஓகே தான். சரி குமரா, உன் கேள்விக்கெல்லாம் நான் நாளைக்கு வந்து பதில் சொல்லுறேன், இப்பதான் வீட்டுக்கு வந்தேன். சரிக்கா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் குமரா, பாய். அவனிடம் அழைப்பை துண்டித்துவிட்டு பூபதியை அழைத்தாள். என்ன திதி, அலெக்ஸ் வீடு வரைக்கும் வந்து விட்டுட்டு போறான், நீங்க பாத்தீங்களா? ஆமா, நான் பின்னாடி தான் வந்தேன். என்ன திதி, ரொம்ப டார்ச்சர் பண்றானா? ஆமா பூபதி, அவன் என்னை விடமாட்டான்னு தோணுது. நீங்க சொன்னது கரெக்ட் தான். அவன் என்னை எதுவும் பண்ண மாட்டான். என் மேல வெறி புடிச்சு போயிருக்கான். ஆனா எனக்காக மத்தவங்கள காயப்படுத்த தயங்க மாட்டான். கரெக்ட் அதிதி. அவன் பேக்ரவுண்ட் பத்தி விசாரிச்சு பார்த்தப்போ ஒன்னு தெரிஞ்சுது. அவனை பத்தின ரகசியங்கள் எப்பவும் ரகசியமா மட்டும்தான் இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட அவனுக்கு எதிரா இல்ல. அதை அவன் உருவாக்க விடுறதும் இல்ல. அது போக அவனுக்கு ஒன்னு பிடிச்சிருந்தா அவன் அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். அவன் லைஃப்ல நிறைய பொண்ணுங்க இருந்திருக்காங்க. ஆனா உன் மேல இருக்க மாதிரி யார் மேலயும் அவன் பாசமா இருந்ததே கிடையாது. எல்லாமே ஒரு நைட் மட்டும்தான் இருந்திருக்கு. உன் விஷயத்துல அவன் உன்னை அனுபவிக்கணும்னு நினைக்கல. அவன் கூட உன்னை வச்சுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு எனக்கும் விருப்பம் இருக்கணும்ல பூபதி. உன் விருப்பம் அவனுக்கு தேவையே இல்ல அதிதி. அவன் அதையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டான். இப்ப நான் என்னதான் பண்றது? அவன் நாங்க பேசுறத ரெக்கார்ட் பண்ண விடல. நான் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆஃப் பண்ண சொல்லிட்டான். நான் அதை எதிர்பார்த்தேன் அதிதி. அவனுக்கு எல்லா பக்கமும் கண்ணு இருக்கு. இப்ப அவன் கவனம் முழுக்க நீ மட்டும்தான் இருக்க. அதனால நீ என்ன பண்ணினாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். ஒரு ரூம்குள்ள மட்டும்தான் நீ விருப்பப்பட்டதை நீ பண்ண முடியும். எனக்கு தலை வலிக்குது பூபதி. இதுல இருந்து எப்படி வெளியே வரப்போறேன்னே தெரியல. உறவாடிதான் கெடுக்கணும் அதிதி, வேற வழி இல்ல. நீ என்ன சொல்ற பூபதி, எனக்கு புரியல. அவன் கூட நல்லா பேசுற மாதிரி பழகுற மாதிரி நடிச்சு அவனை பத்தின ஆதாரங்களை அவனுக்கே தெரியாம எடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்பதான் நீ இதுல இருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா வேற வழியே இல்ல அதித்தி. இதெல்லாம் நடக்கிற காரியமா பூபதி? என்னால எப்படி நடிக்க முடியும்? அதுவும் அவன் கூட க்ளோஸா இருக்க மாதிரி வாய்ப்பே இல்ல. அதித்தி, நீ அதை பண்ணிதான் ஆகணும். அவன் பெரிய இடத்தை சேர்ந்தவன். ஆதாரம் இல்லாம அவன் பக்கத்துல கூட போக முடியாது. இன்டர்நேஷனல் லெவல் சப்போர்ட் அவனுக்கு இருக்கு. அவன் சாதாரணமானவன் இல்ல. அவன் நினைச்சா உன்னை மிரட்டி அவனுக்கு அடிப்பணிய வச்சு அவன் நினைச்சதை சாதிக்கலாம். ஆனா அவனுக்கு தேவை அது இல்ல. அவன் உன் மனசுல இடம் பிடிக்கணும்னு நினைக்கிறான். என்ன பூபதி, விட்டா நீயே அவன் கூட என்ன அனுப்பி வச்சிருவ போல இருக்கு. ஏய் லூசு, நீ என்னோட அதித்தி. அப்படியெல்லாம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், சரியா? நான் சொன்ன விஷயத்த யோசிச்சு பாரு, சரியா? குட் நைட், தூங்கு. ஓகே பூபதி, பாய். இருந்த சோர்விற்கு படுத்தவுடன் உறங்கி விட்டாள் அதிதி. காலை எழுந்து தயாராகி கீழே வரும்போது யாரும் இல்லை. வசந்தி வரதராஜனுடன் இருக்கிறார். வருண் வேறு ஒரு மருத்துவமனையில் இருக்கிறான். நினைக்கும் போதே சலிப்பாக இருந்தது. என்ன குடும்பமோ இது.
வெளியே வந்து காரை எடுத்துக்கொண்டு கிளம்பும்போது வழிமறிப்பது போல் வந்து நின்றது அலெக்ஸின் கார். அதிதி கார் அருகில் வந்து கண்ணாடியை இறக்க சொல்லினான். காலையிலேயே உனக்கு என்னதான் வேணுமோ என விண்டோவை திறந்தாள். என்ன வேணும்? இன்னைக்கு 2 பாடி ஆர்கன் வேணும், எடுத்துட்டு சொல்லு, பசங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. முடியாது, நான் பண்ண மாட்டேன். ஓகே, அப்ப இன்னைக்கு ஈவினிங் உன் மாமியார் இறுதி சடங்கு நடக்கும், ரெடியாயிரு என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அலெக்ஸ். அத்தியாயம் 44. அதிதி மருத்துவமனைக்கு கிளம்பி காரை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவளை வழிமறித்தது அலெக்ஸின் கார். காலையிலேயே உனக்கு என்னதான் வேணுமோ என விண்டோவை திறந்தாள். என்ன வேணும்? இன்னைக்கு 2 பாடி ஆர்கன் வேணும், எடுத்துட்டு சொல்லு, பசங்க வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. முடியாது, நான் பண்ண மாட்டேன். ஓகே, அப்ப இன்னைக்கு ஈவினிங் உங்க மாமியாரோட இறுதி சடங்கு நடக்கும், ரெடியாயிரு என்று சொல்லிவிட்டு போய் அவன் காரில் ஏறி கிளம்பி விட்டான். என்ன செய்வது, என்ன பேசுவது என புரியாமல் அமர்ந்திருந்தாள் அதிதி. இரவு பார்த்த அந்த கனிவான முகம் இப்போது இல்லை. கோபத்தில் முகம் சிவந்து போய் இருந்தான். அவள் நடுரோட்டில் நின்று கொண்டிருப்பதையே மறந்து போய் இருந்தாள். பின்னால் வரிசை கட்டி நின்ற கார்களின் ஹாரன் சத்தம் கேட்டுதான் இயல்பு நிலைக்கு வந்து காரை இயக்க ஆரம்பித்தாள். எப்படி மருத்துவமனைக்கு போய் சேர்ந்தாள் என அவளுக்கே தெரியவில்லை. அவள் காரை ஃபாலோ செய்து வந்த அலெக்ஸ் அவளது கார் மருத்துவமனைக்குள் நுழைந்த பின் தான் கிளம்பினான். காலையிலேயே அவளிடம் இப்படி பேசியது மனம் வருத்தமாகத்தான் இருந்தது. ஆனால் தன் காதலை விட இந்த தொழிலும் அப்பாவின் கௌரவமும் ரொம்ப முக்கியம். அதனால் தான் மனசை கல்லாக்கி கொண்டு அதிதியிடம் இப்படி சொல்லிவிட்டான். இதற்கு காரணம் நேற்று இரவு அலெக்ஸ் அப்பா அவனிடம் பேசியதுதான். இங்க பார் அலெக்ஸ், இந்தியால நம்ம போட்ட எல்லா டீலை விட இப்ப நீ போயிருக்க தமிழ்நாடு டீல் ரொம்ப பெருசு. அதனாலதான் வேற யாரையும் நம்பி அனுப்ப முடியாம உன்னை அனுப்பி வச்சேன். இவ்வளவு நாள் சரியா இருந்த நீ இந்த டீல் முடிக்க ஏன் இப்படி லேட் பண்ற? எனக்கு புரியல. நான் விசாரிச்ச வரைக்கும் அந்த பொண்ணு மேல இருக்க பைத்தியக்காரத்தனமான காதல் தான் காரணம்னு தெரியுது. இங்க ரஷ்யால இல்லாத அழகான பொண்ணுங்கள் அங்க இருக்காங்க சொல்லு. அப்படி உனக்கு ஆசையா இருந்தா அங்க இருக்க நாள் வரைக்கும் அனுபவிச்சுட்டு அதுக்கு தேவையான பணத்தை கொடுத்துட வேண்டியது தானே. அதுதானே இங்கெல்லாம் பண்ணுவ. பணத்துக்காக வராத பொண்ணுங்க இருக்காங்களா என்ன? டேட்! அதுவரை பொறுமையாக இழுத்து பிடித்து கொண்டிருந்த அலெக்ஸ் கத்திவிட்டான். எதிர்முனையில் இருந்த அலெக்ஸ் அப்பாவே ஒரு நிமிடம் அதிர்ந்து போய்விட்டார். வெளியே இருந்த கிரீன் கூட உள்ளே வந்து விட்டான். அந்த அளவு கத்தியிருந்தான் அலெக்ஸ். இங்க பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த பொண்ணுங்க எல்லாம் காசுக்காக வர்றவங்களா இருந்திருக்கலாம். ஆனா என் அதிதி அப்படி இல்ல. அவங்கள பத்தி தப்பா பேசினா யாரா இருந்தாலும், அது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். அது நீங்களா இருந்தாலும் தான். உங்களுக்கு தேவை இந்த டீல், இதுல கிடைக்கிற பணம், அவ்வளவுதான். அது நடக்கும். ஆனா நான் இனி இந்த மாதிரி காரியம் எதுவும் பண்ண போறதில்ல. என்னை நம்பி யார்கிட்டயும் டீல் சைன் பண்ண வேண்டாம். நான் இந்த டீலை முடிச்ச அப்புறம் உங்ககிட்ட பேசுறேன் என்று சொல்லிவிட்டு அவர் பதிலுக்கு காத்திராமல் போனை வைத்து விட்டான். அலெக்ஸ் பேசியதை கேட்டு கிரீன் திகைத்து போய்விட்டான். இதுவரை அலெக்ஸ் அப்பா பேசும்போது அங்கிருக்கும் யாரும் பேச மாட்டார்கள். தலை குனிந்தபடிதான் நின்று கொண்டிருப்பார்கள். இதுவரை அலெக்ஸ் கூட அவர் முன் நின்று பேசி பார்த்ததில்லை. அந்த அளவு ஆளுமை மிக்க ஆள் அவர். இன்று அவரையே எதிர்த்து பேசிய அலெக்ஸை பார்த்து அதிர்ந்து போய்விட்டான். இதற்கு எதிர்வினை கண்டிப்பாக இருக்கும் என புரிந்தது. அந்த வினைதான் காலையில் அதிதியிடம் அலெக்ஸ் பேசியது. எதிரே தான் வருவதை கூட கவனிக்காமல் செல்லும் அதிதியை விசித்திரமாக பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் ரீனா. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி போறா என யோசித்தபடி அவள் பின்னால் சென்றாள். அறைக்கு வந்த அதிதி தலையை பிடித்தபடி யாருக்கோ கால் செய்து கொண்டிருந்தாள். என்ன அதிதி, இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இன்னைக்கு நைட்டுக்குள்ள பாடி ஆர்கனை எடுத்து கொடுக்கலன்னா என் மாமியாரை கொலை பண்ணிருவேன்னு அந்த அலெக்ஸ் என்ன மிரட்டிட்டு போறான் ரீனா. என்ன பண்றதுன்னு புரியல. ஐயோ, இப்போ உன் மாமியார் எங்க அதிதி? எங்க மாமா அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க ரீனா. அவருக்கு துணைக்கு இருக்காங்க. அலெக்ஸ் சொல்லிட்டு போனதுல இருந்து அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். அவங்க எடுக்கல. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏய் லூசு, அவன் சொன்னதை கேட்ட அப்புறம் நீ அவங்க இருக்க இடத்துக்கு தானே போயிருக்கணும். ஏன் இங்க வந்த? அட ஆமால்ல, எனக்கு நான் என்ன பண்றேன்னு ஒன்றும் புரியல ரீனா. எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு போல. சரி, நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன். ஏ அதிதி, கொஞ்சம் பொறு. இப்ப நீ போனாலும் ஒரு பயனும் இல்ல. உன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அவன் உன் மாமியார தூக்கியிருப்பான். அங்க அவங்கள கடத்திட்டு வந்துதான் உன்கிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால நீ இப்ப அங்க போறதும் வேஸ்ட். நம்ம வேற ஏதாவது தான் யோசிக்கணும். இந்தா தண்ணியை குடி, பொறுமையா இரு. ஏசி அறையிலும் வியர்த்து வழிந்து கொண்டிருந்தாள். அதிதி, அந்த அலெக்ஸ் வருணுக்கு தானே நல்ல பழக்கம். நீ முதல்ல வருணுக்கு இதை சொல்லு. அவர் அவன்கிட்ட பேசட்டும். வருண் இங்கதான் அட்மிட் ஆகி இருந்தாரு ரீனா. நான் போய் பார்த்துட்டு வரேன். இல்ல அதித்தி, இன்னைக்கு இன்பேஷன் சாட்ல வருண் பேரை நான் பார்க்கலையே. இல்ல ரீனா, நான் நைட் கூட குமரன் கிட்ட கேட்டேன். அவர் இங்கதான் இருக்காருன்னு சொன்னான். அப்படியா, இரு அவன்கிட்ட கேட்கலாம் என்று போனை எடுத்த போது அவனே வந்தான். நீங்க 2 பேரும் இங்க இருக்கிறதா சிஸ்டர் சொன்னாங்க, அதான் வந்தேன். ஆமா, ஏன் 2 பேரும் பேய் அடிச்ச மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? அதை விடு குமரா, வருண் எங்க? அக்கா, அவர் காலையில தான் டிஸ்சார்ஜ் ஆனாரு. அதித்தி, லேட் பண்ணாத, அவருக்கு கால் பண்ணு. சரி என்று சொல்லிவிட்டு வருணை அழைத்தாள்.
அதிதிக்காக தான் அலெக்ஸ் அவனை சுட்டுவிட்டதால் அதிதி மேல் கடும் கோபத்தில் இருந்தான். அதுபோக நேற்று இரவு அவனை தனியாக விட்டு போனதால் இனி அவளிடம் பேசக்கூடாது என முடிவு செய்திருந்தான். அதனால் அதிதி போன் செய்த போது அவன் எடுக்கவில்லை. போன் போயிட்டே இருக்கு, அவர் எடுக்கல ரீனா, இப்ப என்ன பண்றது? அதற்குள் என்ன பிரச்சனை என ரீனாவிடம் கேட்டு அறிந்திருந்தான் குமரன். அக்கா, அவரை விடுங்க, வாங்க இப்போ நம்ம அந்த ஹாஸ்பிட்டல் போகலாம். இங்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு அதை பண்ணலாமே. ஆமா, குமரன் சொல்றதும் சரிதான். வா திதி, போகலாம். அக்கா, நீங்க டிரைவ் பண்ண வேண்டாம், நான் ஓட்டுறேன், நீங்க மெயின் கேட்டுக்கு வந்துருங்க. ரீனா கூட்டிட்டு வா என்று சொல்லிவிட்டு பார்க்கிங்கை நோக்கி ஓடினான் குமரன். மெயின் கேட்டை நெருங்கும் பொழுது ரீனாவின் கையை பிடித்து விட்டாள் அதிதி. என்னடி, கையை விடு. அங்க பாரு ரீனா, கேட் கிட்ட 2 பேர் நிக்கிறாங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ, நீ வா போகலாம். இரு ரீனா என அருகில் இருந்த அறைக்குள் இழுத்து சென்று விட்டாள். அங்க இருக்க 2 பேரும் அலெக்ஸ் கூட இருக்க ஆளுங்க. நானே அவன் கூட பார்த்திருக்கேன். அதுக்கு என்ன அதிதி? ஏண்டி, உனக்கு புரியுதா இல்லையா? அவனுங்களுக்கு இங்க என்ன வேலை சொல்லு? என்னை கண்காணிக்க தான் அலெக்ஸ் அவங்கள வச்சிருக்கான். ஓ, அப்படி இருக்குமோ? ரீனா, நம்ம வெளியே போய் பார்க்கலாம் என்ன பண்றாங்கன்னு. அப்படி என்ன வெளியே விடலைன்னா நீ மட்டும் குமரன் கூட போயிட்டு வா, சரியா? சரி வா. அதிதி கணித்தது போலவே அவளை அவர்கள் வெளியே விடவில்லை. அலெக்ஸ் சார் உங்களை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மேடம். அப்படி போனா பிரச்சனை தான். அதிதி எதுவும் பேசாமல் அவர்களை முறைத்துவிட்டு ரீனாவை இழுத்துக்கொண்டு திரும்பவும் உள்ளே வந்தாள். ரீனா, நான் சொன்ன மாதிரி நீ போயிட்டு வா. நான் அதுக்குள்ள பூபதி கிட்ட விஷயத்த சொல்லி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். சரி அதிதி என சொல்லிவிட்டு ரீனா வேறொரு வாசல் வழியாக வெளியே ஓடிவிட்டாள். திரும்பவும் அறைக்கு வந்து போனை எடுத்து விபரத்தை பூபதிக்கு சொன்னாள். அப்படியா? வருணுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்ல பூபதி, நான் சொல்ல கால் பண்ணேன், அவர் அட்டன் பண்ணல. சரி, நீ ஹாஸ்பிட்டல்ல இரு, வெளியே போக வேண்டாம். அது உனக்கு பாதுகாப்பும் இல்ல. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு பூபதி. அத்தை பாவம், ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்க. தெரியும் அதிதி, நீ டென்ஷன் ஆகாம இரு, நான் கால் பண்றேன். ஓகே பூபதி என்று அவனிடம் கால் கட் பண்ணிவிட்டு திரும்பும் போது கையில் ஜூஸ் பாட்டில் வைத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தான் அலெக்ஸ். எதுக்கு அதிதி இவ்ளோ டென்ஷன்? இந்தா ஜூஸ குடி என்றான். அத்தியாயம் 45. பூபதியிடம் வசந்தியை அலெக்ஸ் கடத்தியது பற்றிய தகவல்களை கூறிவிட்டு தளர்வாக அமர்ந்திருந்தாள் அதிதி. பின்னால் ஜூஸ் பாட்டில் கையில் வைத்து கொண்டு நின்றான் அலெக்ஸ். அவனை அங்கு எதிர்பார்க்காத அதிதி விழிகள் இரண்டும் வெளியே வந்து விழுந்திடும் அளவிற்கு விழித்தாள். நீங்க எப்படி இங்க? ரிலாக்ஸ் அதிதி, ஏன் இவ்வளவு அதிர்ச்சி ஆகுற? உனக்கு ஏதாவது ஆகிர போகுது. வாங்க, இங்க வந்து உட்காருங்க. இந்தாங்க ஜூஸை குடிங்க, மத்தது அப்புறம் பேசலாம். அதெல்லாம் இருக்கட்டும், வெளியே போங்க ஃபர்ஸ்ட். இது ஒன்றும் உங்க வீடோ என் வீடோ இல்ல, இது ஹாஸ்பிட்டல். நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்புங்க. நான் போக மாட்டேன் அதிதி. சரி, அப்போ நீங்க இருங்க, நான் போறேன் என்று சொல்லிவிட்டு போய் கதவை திறந்தாள். ஆனால் திறக்க முடியவில்லை. இப்போ நம்ம தானே திறந்து உள்ள வந்தோம் என யோசித்தாள். பொதுவாக மருத்துவமனை கதவுகள் தாழ்பால் இல்லாமல் தான் இருக்கும். அப்புறம் எப்படி திறக்க வரவில்லை? பின்னால் அலெக்ஸ் சிரிக்கும் சத்தம் கேட்டது. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஏன் கதவை திறக்க முடியல? அதிதி, இன்னும் என்னை பத்தி உனக்கு தெரியலையா? நான் நினைச்சாதான் நீ வெளியே போக முடியும். இப்போ என்னதான் வேணும் உங்களுக்கு? ஏன் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லுங்க. என் மாமியார் என்ன தப்பு பண்ணாங்க? அவங்கள ஏன் கடத்தி வச்சிருக்கீங்க? அவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட் தெரியுமா? அவங்க பாவம் இல்லையா? இப்படி ஒன்றும் தெரியாதவங்கள கஷ்டப்படுத்தி பணம் சம்பாதிக்கணும்னு என்ன அவசியம் சொல்லுங்க? யாருக்காக இதெல்லாம் பண்றீங்க? நான் ஒரு நாள் கூட நிம்மதியா இல்ல. டெய்லி அழுதுட்டு தான் தூங்குறேன். என்னால ஒரு காரியம் ஆகணும்னு நீங்க நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்கிட்ட பேசியிருக்கணும். என்னால அது முடியுமா அப்படின்னு கேட்டு இருக்கணும். இது எதுவுமே பண்ணாம இப்படி தினம் தினம் என்னை போட்டு சித்திரவதை பண்ணா என்ன அர்த்தம்? இதுல நான் மட்டும் இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் கஷ்டப்படுறோம் தெரியுமா? இதெல்லாம் தப்பில்லையா சொல்லுங்க? அவள் பேசுவதை ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் அலெக்ஸ். அவள் இன்னொரு ஃப்ரெண்ட் என்று சொன்னதை கவனித்து கொண்டான். ஆனால் அவள் வேதனை அவனுக்கும் கஷ்டமாக தான் இருந்தது. அவன் அப்பாவிடம் சொல்லியது போல இந்த டீல் முடித்தாக வேண்டும். அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அதிதியின் போன் வேறு விடாமல் அடித்து கொண்டிருந்தது. என்னை அப்புறம் திட்டலாம், நான் எங்கேயும் போக மாட்டேன், கால் அட்டன் பண்ணி பேசு என்றான். கண்களை துடைத்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். குமரன் தான் அழைத்திருந்தான். சொல்லு குமரா, அவங்க அங்க இல்லையா? ஆமாக்கா, அவங்கள காலையில இருந்து காணோம்னு சொல்றாங்க. வருண் இங்கதான் இருந்தாரு. நான் அவர்கிட்ட விஷயத்த சொல்லிட்டேன். அவர் அந்த அலெக்ஸுக்கு போன் பண்ணாரு. ஆனா அவர் அட்டன் பண்ணல. இப்ப என்னக்கா பண்றது? வேற எங்க போய் தேடணும் சொல்லுங்க? எனக்கும் தெரியல குமரா. அதுதான் வருண் கிட்ட சொல்லிட்டேல்ல, நீங்க வந்துரு, அவர் நீ பாத்துக்குவாரு. அக்கா, அதுக்காக நம்ம அப்படியே விட முடியுமா? வேற என்ன குமரா பண்றது? நம்ம கையில எதுவும் இல்ல. நீங்க வாங்க என போனை வைத்துவிட்டு சோர்வாக அமர்ந்தாள் அதிதி. அவளால் மூச்சு கூட விட முடியவில்லை. இங்க பாருங்க அலெக்ஸ், இப்படி நீங்க என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருந்தா நான் நெஞ்சு வெடிச்சு செத்தே போயிருவேன். என்னால நிஜமா முடியல என கூறி கதறி அழுக ஆரம்பித்தாள்.
அதை பார்த்த அலெக்ஸ், "நீ எதுவும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு அழுகாத. அத பாக்குற தைரியம் என்கிட்ட இல்ல" என போனை எடுத்து கிரீனுக்கு அழைத்து வசந்தியை பத்திரமாக அவரது வீட்டில் விடுமாறு கூறினான். பின் அதிதியிடம் வந்தான். "உன் அத்தையை விட சொல்லிட்டேன். போதுமா? ஆனா இப்படி அழுது என்கிட்ட எல்லாத்தையும் சாதிக்கலான்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு போறேன். ஆனா நாளைக்கு இந்த மாதிரி எதை சொல்லியும் தப்பிக்கலான்னு நினைக்காத. அழுதது போதும். முகத்தை கழுவிட்டு வேலையை பாரு. நான் வரேன்" என்று சொல்லிவிட்டு கதவை திறக்க சொல்லி வெளியே சென்று விட்டான். அவன் சென்ற 5 நிமிடத்தில் வசந்தி போன் செய்தார். "ஹலோ அத்தை, எங்க போனீங்க?" "இல்ல அதிதி, மாமா காஃபி கேட்டாங்க. அதனால ஹாஸ்பிட்டல் கேண்டீனுக்கு தான் போனேன். அங்க 2 பேர் நீ என்ன வெளியே வர சொல்றதா சொல்லி கூப்பிட்டாங்க. நானும் வெளியே வந்தேன். அப்புறம் என் முகத்துல ஒரு துணியை வச்சு அமுக்கி காருக்குள்ள இழுத்து கூட்டிட்டு போயிட்டாங்க." "உங்களை அடிச்சாங்களா அத்தை?" "இல்ல அதிதி, அது ஏதோ ஹோட்டல் ரூம் மாதிரி இருந்தது. அங்க சாப்பிட எல்லாமே இருந்தது. ஒரு நாள் இங்க ரெஸ்ட் எடுங்க, ஈவினிங் வீட்டுக்கு போகலாம்னு சொல்லி என்னை இருக்க வச்சுட்டாங்க. யார் நீங்க எல்லாம் கேட்டதுக்கு அதை உங்க மருமக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல. வாங்க உங்கள வீட்ல விடுறோம்னு சொல்லி என்ன கூட்டிட்டு வந்து வீட்ல விட்டுட்டாங்க அதிதி. ஆனா என்ன கூட்டிட்டு போன ஹோட்டலுக்கு வெளிய அந்த பூபதி தம்பிய பார்த்தேன். சத்தம் போடலான்னு நெனச்சேன். ஆனா அந்த தம்பி தான் எதுவும் பேச வேண்டாம், அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கண்ண காட்டுச்சு. ஆமா, யார் அதிதி இவங்க எல்லாம்? எத கேட்டாலும் உன்ன கேட்க சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா ஒரு விஷயம் அதிதி, அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தெரியுமா? என்ன ரொம்ப மரியாதையா நடத்துனாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாம நீங்க திரும்ப வீட்டுக்கு வந்தது சந்தோஷம் அத்த. உங்க கேள்விக்கு எல்லாம் உங்க பையன் இல்ல உங்க வீட்டுக்காரர்கிட்ட பதில் இருக்கும். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி அவங்க சொல்லலன்னா நான் வந்து சொல்லுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க." "சரி அதிதி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மாமாவ பார்க்க ஹாஸ்பிட்டல் போறேன். நைட்டு நீ வர்றப்போ வீட்டுக்கு வந்துடுறேன்." "சரி அத்த." அவரிடம் பேசிவிட்டு நிமிர்ந்தபோது குமரன், ரீனா, பூபதி மூவரும் நின்று கொண்டிருந்தனர். அதிதி ஓடி சென்று ரீனாவை கட்டிக்கொண்டு அழுதாள். அவள் அழுது முடிக்கும் வரை பொறுமையாக அவள் முதுகை தடவி கொடுத்து கொண்டிருந்தாள் ரீனா. பூபதி, குமரன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து தலையாட்டிக் கொண்டனர். அழுகை விசும்பலாக மாறி மெதுவாக கண்ணை துடைத்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தாள் அதிதி. "எப்படி அதிதி உங்க அத்தை வீட்டுக்கு போனாங்க? பூபதி சொன்னாரு, அலெக்ஸ் கடத்திட்டு போன யாரும் இதுவரை வெளியே உயிரோட வந்ததில்லைன்னு. அப்புறம் எப்படி உன் மாமியாரை மட்டும் விட்டான்? அவன் ஆளுங்க உன் மாமியாரை வீட்டுல இறக்கி விட்டதா பூபதி சொன்னாரே, இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை நீ அவன்கிட்ட கேட்ட மாதிரி பாடி ஆர்கன் எடுத்து கொடுத்துட்டியா?" "என்ன ரீனா, அறிவில்ல? நம்ம தொழிலுக்கு உண்மையா இருக்கவங்க யாரும் அத பண்ண மாட்டாங்க. தெரியும்ல?" "இல்ல குமரா, எனக்கு புரியுது. ஆனா அலெக்ஸ் எப்படி மனசு மாறி அதிதி அத்தைய விட்டான்? அதுதான் சந்தேகமா இருக்கு." "என்ன நடந்துச்சு அதிதி?" "ரீனா, அது ஒண்ணும் இல்ல. அலெக்ஸ் இங்க வந்திருப்பான். அதிதி அவ மாமியார நினைச்சு அழுதுருப்பா. இவ அழுகறத தாங்க முடியாம அவங்கள விட சொல்லியிருப்பான். அதுதானே நடந்துச்சு அதிதி." "என்ன பூபதி, நேர்ல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க?" "ஆமா குமரா, இதுதான் நடந்திருக்கும். அதனால தான் அதிதி அவங்க மாமியார காணோம்னு என்கிட்ட கால் பண்ணி சொன்னப்போ நான் டென்ஷன் ஆகல. அலெக்ஸ் அதிதி சம்பந்தப்பட்ட யாரையும் எதுவும் பண்ண மாட்டான். அப்படி ஏதாவது பண்ணி அதிதி கஷ்டப்பட்டா அவனால தாங்க முடியாது. அவன் அதிதி மாமியார வச்சிருக்க இடத்த நான் கண்டுபிடிச்சு போறதுக்குள்ள அவங்கள விட சொல்லிட்டான். இதுல இருந்தே தெரியல அவன் அதிதி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான்னு." "என்ன அதிதி உறைஞ்சு போயிருக்க? நான் சொல்றதெல்லாம் சரிதானே?" அழுதபடி தலையாட்டினாள் அதிதி. "இதுக்கு என்னதான் முடிவு பூபதி?" "அத நான் ஏற்கனவே அதிதி கிட்ட சொல்லிட்டேன். அவ கையில தான் எல்லாம் இருக்கு. ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்ல. எனக்கு வெளி வேலை கொஞ்சம் இருக்கு. அதிதிய பாத்துக்கோங்க. நான் நைட்டு வரேன்." அவன் கிளம்பிய பின் எமர்ஜென்சி கேஸ் வந்திருப்பதாக தகவல் வரவும், அதிதி எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். முகத்தை கழுவிட்டு வா. வேலையை பார்க்கலாம் என அழைத்து சென்றாள் ரீனா. அதே நேரம் வேறு ஒரு இடத்தில் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் அலெக்ஸ். அவன் கண்முன் அதிதியின் கண்ணீர் சிந்திய விழிகள் வந்து போனது. அப்போது கிரீனுக்கு ரஷ்யாவிலிருந்து ஒரு தகவல் வந்தது. அதை பார்த்து அவன் அதிர்ச்சியின் உச்சத்திற்கே சென்று விட்டான். அதுபோக இது அலெக்ஸ் எப்படி தாங்கப் போகிறார் என யோசித்து முழித்துக் கொண்டிருந்தான். அந்த தகவல் என்ன? அத்தியாயம் 46. மருத்துவமனையிலிருந்து ஹோட்டல் அறைக்கு வந்த அலெக்ஸ் சோர்ந்து போய் அமர்ந்திருந்தான். அவனை பார்த்த கிரீனுக்கு ஒரு புறம் பாவமாக இருந்தது, மற்றொரு புறம் கோபமாகவும் இருந்தது. இப்படி கடத்தி வந்த நபரை எதுவும் செய்யாமல் திருப்பி அனுப்பியது இதுதான் முதல் முறை. இது அலெக்ஸின் குணம் இல்லை. அலெக்ஸ் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது அலெக்ஸ் குணம் மட்டும்தான் கொடூரமானது. அவனுக்கு தேவை என்றால் சிறு குழந்தைகளை கூட கடத்தி வந்து சித்திரவதை செய்து காரியத்தை சாதித்துக் கொள்வான். அதனால்தான் இந்த டீலை முடிப்பதற்கு அவனை தேர்வு செய்தார் அலெக்ஸ் அப்பா. ஆனால் அவன் இங்கு நடந்து கொள்வது முற்றிலும் வேறாக இருந்தது. எந்த பெண்கள் மேலும், அது எவ்வளவு அழகான பெண்களாக இருந்தாலும், அவர்கள் காதல் கல்யாணம் என நெருங்கி வந்தால் அலெக்ஸ் அவர்களை தள்ளி வைத்து விடுவான். ஆனால் இந்த அதிதியிடம் அப்படி என்ன இருக்கிறது என புரியவில்லை. அவள் கண் அசைவுக்கு ஆட்டம் போடுகிறான். இவன் செய்யும் வேலையால் அலெக்ஸ் அப்பா ஒரு முறை அழைக்கும் போதும் அவருக்கு பதில் சொல்வதற்குள் உயிர் போய் உயிர் வருகிறது. அலெக்ஸ் இருக்கும் நிலைமையை பார்த்தால் இந்த டீலே வேண்டாம் என முடிவு செய்து வெறும் அதிதியை மட்டும் அழைத்து கொண்டு ரஷ்யாவுக்கு கிளம்பி விடுவான் என்று தோன்றுகிறது. என்ன நடக்கப் போகிறதோ என தெரியவில்லை.
திரும்பி ஒருமுறை அலெக்ஸை பார்த்துவிட்டு போனை எடுத்து நோண்ட ஆரம்பித்தான். சரியாக ரஷ்யாவிலிருந்து அலெக்ஸ் அப்பா அழைத்திருந்தார். ஹலோ, எஸ் அங்கிள். அங்க என்னதான் நடக்குது? ஏன் கடத்திட்டு வந்து எதுவுமே பண்ணாம திருப்பி அனுப்பி வச்சீங்க? இது நம்ம வழக்கமே இல்ல. நமக்கு வேலையாகணும்னா கடத்தி வச்சா மட்டும் பத்தாது, கொலை பண்ண கூட தயங்க கூடாது. இது எவ்வளவு முக்கியமான டீல் தெரியுமா? இதுல போய் இப்படி விளையாடிட்டு இருக்கீங்க. அலெக்ஸ் எங்க? இன்னைக்கு அந்த பொண்ணை என் வழிக்கு கொண்டு வந்துருவேன், ஃபர்ஸ்ட் டெலிவரி இன்னைக்கு ஷிப் ஆகிரும்னு சொன்னா இது வரைக்கும் எந்த தகவலும் அதை பத்தி வரல. இப்ப என்னன்னா கடத்தின ஆளையும் வீட்டுல பத்திரமா விட்டுட்டாங்க போல. இதை இப்படியே விட்டா சரி வராது. இதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீ என்ன பண்ற? நாளைக்கு அலெக்ஸுக்கு டிக்கெட் போட்டு இங்க அனுப்பி வச்சிரு. அங்கிள், அப்போ இந்த டீல் என்ன ஆகும்? அதுக்கு நான் ஜான் அனுப்பி வைக்கிறேன். நீ அவன் கூட இருந்து உதவி பண்ணு. அலெக்ஸ் இங்க வரட்டும். ஆனா ஜான் சவுத் ஆப்பிரிக்கால தானே இருந்தாரு. அங்க டீல் இன்னும் முடிஞ்சிருக்காதே. ஆமா, அது இன்னும் முடியல. அதை இனி அலெக்ஸ் பார்க்கட்டும். தமிழ்நாடு டீல் ஜான் பார்த்துப்பான். இந்த விஷயத்த அலெக்ஸ் கிட்ட சொல்லி அவனை கிளம்ப தயாராக சொல்லு. அடுத்த வாரம் அவன் சவுத் ஆப்பிரிக்கால இருக்கணும். புரியுதா? இதுக்கு அலெக்ஸ் ஒத்துக்க மாட்டாரு. உங்களுக்கே அது தெரியும் தானே. அது போக ஜான் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப மோசமா நடந்துக்குவார். அவரால் அதிதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க அங்கிள். கிரீன், நான் இதையெல்லாம் யோசிக்காம முடிவெடுக்கல. நான் ஏற்கனவே ஜான் கிட்ட பேசிட்டேன். அவனால் அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது. அவ வேலையை அவ பார்த்தா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் சொன்னதை அலெக்ஸ் கிட்ட சொல்லி அவனை கிளம்ப சொல்லு. நான் வச்சிடுறேன். அதற்கு மேல் என்ன சொல்வது என தெரியாமல் சரி அங்கிள் என்று சொல்லி போனை வைத்துவிட்டு திரும்பி அலெக்ஸ் என்ன செய்கிறான் என்று பார்த்தான். அவன் இன்னும் அதே நிலைமையில்தான் அமர்ந்திருந்தான். அருகில் அமர்ந்து கிரீன் பேசியது கூட அவன் காதில் ஏறவில்லை என அவன் முகத்தை பார்த்தபோதே தெரிந்தது. வேறு வழியில்லை, அவனிடம் சொல்லிதான் ஆக வேண்டும் என்பதால் அவன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டே அலெக்ஸ் அருகில் சென்றான். அலெக்ஸ், சொல்லு கிரீன். அப்பா போன் பண்ணாங்க. என்ன விஷயம்? அது, அவர் உன்னை நாளைக்கு கிளம்ப சொல்லிட்டாரு. அப்போ இந்த டீல்? அது வந்து, சொல்லு கிரீன். அது நம்ம ஜான் வந்து டீல் முடிக்க போறாரு. அவர் அடுத்த வாரம் இங்க வராரு. அதை கேட்ட நொடி கையில் இருந்த கண்ணாடி கிளாஸை தூக்கி வீசிவிட்டு எழுந்து நின்றான் அலெக்ஸ். அவன் முகம் கோபத்தில் அனல் பறந்து கொண்டிருந்தது. இதை அப்பாதான் சொன்னாரா? ஆமா அலெக்ஸ், அப்பாதான் சொன்னாரு. ஜான் பத்தி தெரிஞ்சும் அப்பா எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியும்? அவனால என் அதிதிக்கு ஏதாவது ஆனா என்ன பண்றது? அது அப்பா கிட்ட கேட்டேன். அவர் அந்த பொண்ணை காயப்படுத்த கூடாதுன்னு ஜான் கிட்ட சொல்லிட்டாராம். நான் அப்பா கிட்ட பேசணும் கிரீன். ஃபோன் பண்ணு. அலெக்ஸ், அது, ஃபோன் பண்ணு கிரீன். பண்றேன் அலெக்ஸ். ஆனா நீ அப்பா கிட்ட கோபமா பேசாத. உன் வாழ்க்கையில இந்த பொண்ணு மட்டும் கிடையாது. நீ சரின்னு சொன்னா இதை விட அழகான 1000 பொண்ணுங்களை உங்க அப்பா உனக்காக கொண்டு வருவாரு. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு தொழில் தான் முக்கியம். இத நீ வருண் இல்ல அவங்க அப்பா கிட்ட கூட கேட்டுப்பாரு. அததான் சொல்லுவாங்க. அதனாலதான் அவங்க வீட்டு பொண்ணையே அடமானம் வச்சிருக்காங்க. அவங்களே அந்த பொண்ணை பத்தி யோசிக்காதப்போ நமக்கு என்ன வந்துச்சு சொல்லு? நீ இந்த டீல் பண்ண வேண்டாம். இங்க இருந்து நீ நார்மலா இல்ல. ஜான் வந்து டீலை முடிக்கட்டும். நான் கூட இருக்கேன். அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன். டீல் முடிச்ச அப்புறம் நானே அவங்கள ரஷ்யா கூட்டிட்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன் அலெக்ஸ். ப்ளீஸ், நீ எதுவும் பேசி அப்பாவை காயப்படுத்த வேண்டாம். சரியா? என்ன சொல்ற? அலெக்ஸ் கண்களை ஒருமுறை இறுக்கமாக மூடி திறந்தான். நான் இங்கிருந்து நாளைக்கு கிளம்புறேன். அப்பா கிட்ட சொல்லிரு. நீ ஜான் கூட இருந்து டீலை முடிச்சிட்டு வா. நம்ம கூட டீல் பேசினது அந்த வருண், அப்புறம் அவன் அப்பா வரதராஜன். அதை மறந்துட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு கிரீன் பதிலுக்கு கூட நிற்காமல் போய்விட்டான். கிரீனுக்கு குழப்பமாக இருந்தது. அவ்வளவு சீக்கிரம் ஒப்புக்கொள்ளும் ஆள் இல்லையே இவன் என யோசித்துவிட்டு அலெக்ஸ் அப்பாவிற்கு கூப்பிட்டு தகவலை சொல்லிவிட்டான். இரவு அதிதி வீட்டிற்கு வரும்போது வசந்தியும் வருணும் வரவேற்பறையில் அமர்ந்திருந்தனர். வசந்தியின் முகத்தில் கோபம் தெரிந்தது. தாலியை கழட்டி வைத்த விவகாரத்தை வருண் அவரிடம் சொல்லியிருப்பான் என யூகிக்க முடிந்தது. என்ன அதிதி இதெல்லாம்? ஒரு குடும்ப பொண்ணு பண்ணுற காரியமா இது? இதுக்குதான் ஊரை கூட்டி அத்தனை பெரியவங்க முன்னாடி அவ்வளவு செலவு பண்ணி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமா? சொல்லு. இது தெரிஞ்சா உங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. யோசிச்சு பாத்தியா நீ? என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் தாலியை கழட்டி வச்சது தப்பு அதிதி. சரி விடு, ஏதோ வருத்தத்துல அப்படி பண்ணிட்ட. நாளைக்கு வெள்ளிக்கிழமை மறுபடியும் ஒரு பூஜை பண்ணி அவனை உன் கழுத்துல தாலியை கட்ட சொல்றேன். காலையில சீக்கிரமா கீழே வா. சரியா? முடியாதத்த. இவர் எனக்கு பண்ண கொடுமைக்கு நான் இவரை புருஷனா இல்ல, ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்ல. கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. ஆனா இவர் என்ன பண்ணாரு சொல்லுங்க? என்னை வச்சு வியாபாரம் பண்ணி இருக்காரு. என்னை திட்டம் போட்டு கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இவர் கட்டின தாலி எனக்கு எதுக்கு சொல்லுங்க? நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் நீ இன்னும் இங்க இருக்கேன்னு. அதுக்கும் இவர் தான் காரணம். இவரால வந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். அதுக்கப்புறம் நீங்க சொன்னா கூட நான் இங்க இருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க அத்தை. உங்களை எதிர்த்து பேசணும்னு ஆசை எனக்கு கிடையாது. இன்னைக்கு உங்க டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு. பயப்பட எதுவும் இல்ல. இதுல இருக்க மெடிசனை சரியா போடுங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை டாக்டரை பார்க்கணும். சரியாகிரும். நான் மாடிக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். நான் சொன்னேன்லம்மா, அவ அப்படிதான் பேசுவான்னு.
நீங்க பண்ணுன காரியம் மட்டும் சரியா தம்பி? அவ இந்த ஜென்மத்துல உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறது கனவுல கூட நடக்காது. நீ அதிதிய மறந்துரு வருண். அதுதான் உனக்கும் நல்லது. நான் ரூம்க்கு போறேன். முகம் சிவந்து போய் அமர்ந்திருந்தான் வருண். அவ்வளவு எளிதாக அவளை விட முடியாது. என்ன செய்வது என யோசித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அடுத்த நாள் முதல் இவர்கள் யாராலும் அதிதியை பார்க்க முடியாது. அவள் யாராலும் கண்டுபிடிக்க முடியாத இடத்திற்கு போகப் போகிறாள் என அப்போது வருணுக்கு தெரியாது. ஏன் அது அந்த நிமிடம் வரை அதிதிக்கு கூட தெரியாது. என்ன நடக்கும்? நாளை பார்க்கலாம். அத்தியாயம் 47. கிரீனிடம் பேசிவிட்டு தன் அறைக்கு வந்த அலெக்ஸ் தீவிரமாக யோசித்துக் கொண்டிருந்தான். என்ன செய்ய வேண்டும் என அவன் 2 நாட்களுக்கு முன்பே முடிவு செய்துவிட்டான். ஆனால் அதை இன்றே எப்படி செயல்படுத்த முடியும் எனதான் யோசித்துக் கொண்டிருந்தான். கிரீன் தனக்கு விசுவாசமானவன்தான். ஆனால் என்னிடம் அவனுக்கு இருக்கும் அதே விசுவாசம் என் அப்பாவிடமும் இருக்கிறது. இப்போது நான் செய்ய போகும் வேலைக்கு அது ஆபத்து. எனவே அவனிடம் எதையும் சொல்லக்கூடாது. இங்கே நடக்கும் அனைத்தையும் கண்டிப்பாக அவன் அப்பாவிடம் சொல்லிவிடுவான். எனக்கு மட்டும் விசுவாசமாக இருக்கும் ஒருவன் மேக்ஸ் தான். அவன் மட்டும்தான் இந்த வேலைக்கு சரிப்பட்டு வருவான். இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது. எனவே அவனுக்கு அழைத்து பேசினான். அங்கு அனைத்தையும் தயார் செய்து வைப்பதாக தெரிவித்தான் மேக்ஸ். எல்லாம் முடிந்தது. இனி கிளம்ப வேண்டியதுதான். அதற்காக நடு இரவு வரை காத்திருக்க வேண்டும். மணி இப்போது 11 நெருங்கிக் கொண்டிருந்தது. மெதுவாக போய் கிரீன் அறையை எட்டி பார்த்தான். அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். சரியான நேரம். கிளம்ப வேண்டியதுதான். ஹோட்டல் அறையை விட்டு வெளியே வரும்போதே மேக்ஸ் தயார் செய்திருந்த கார் காத்திருந்தது. அதன் பின் அலெக்ஸ் செய்ய வேண்டிய வேலைகள் மளமளவென நடந்தது. இதோ அலெக்ஸ் தன் மனம் கவர்ந்த அதிதியுடன் 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்தான். அந்த தனி விமானத்தில் இல்லாத வசதிகளே இல்லை. அலெக்ஸ் பொழுதுபோக்குக்காக பயன்படுத்தும் விமானம் அது. அதனால் அது எப்போது எங்கிருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. எனவேதான் அதை தேர்ந்தெடுத்திருந்தான். சென்னையிலிருந்து கிளம்பி 12 மணி நேரம் ஆகியிருந்தது. இந்நேரம் அதிதி வீட்டில் இருப்பவர்கள், கிரீன் என அனைவரும் தேட ஆரம்பித்திருப்பார். ஆனால் யார் எவ்வளவு தேடினாலும் அலெக்ஸ் மனது வைக்காமல் அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. இனி அதிதிக்கு அவன் மட்டும்தான் சொந்தம். அவனை மட்டும்தான் அவள் பார்க்க முடியும். அலெக்ஸுக்கு அவன் அப்பாவை நினைத்துதான் கொஞ்சம் கவலையாக இருந்தது. அதிதி மூலமாக கடத்தப்பட வேண்டிய உடல் உறுப்புகள் ரஷ்யாவில் மிக முக்கியமான பணம் படைத்த சிலருக்கு இன்னும் சில நாட்களில் பொருத்தப்பட வேண்டும். அதற்காக அவர்கள் கொடுத்திருக்கும் விலை மிக அதிகம். இப்போ அவங்களுக்கெல்லாம் அப்பா என்ன பதில் சொல்லுவார் எனதான் கவலையாக இருந்தது. அப்பா மட்டும் ஜானை அழைக்காமல் இருந்திருந்தால் இந்த முடிவை இப்போதே எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஜான் அதிதியை பார்க்க கூடாது. அவன் பார்வை அவள் மீது விழுவதை கூட அலெக்ஸ் விரும்பவில்லை. அவன் பெண்களை பார்க்கும் பார்வையே அருவருப்பாக தான் இருக்கும். அதனால்தான் இப்படி யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு இங்கு வரவேண்டியதாக ஆகிவிட்டது. இப்போது அதையெல்லாம் விட மயக்கத்தில் இருக்கும் அதிதி எழுந்தவுடன் அவளை சமாளிக்க வேண்டும். அதை நினைத்தாலே கொஞ்சம் கலக்கமாக தான் இருக்கிறது. அதற்குள் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டதாக பைலட் அறிவித்தார். இறங்கும் போதே மேக்ஸ் கார் எடுத்து வந்து காத்திருந்தான். இருவரும் பல வருடங்கள் பார்க்காததால் கட்டி அணைத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்திக் கொண்டனர். கிளம்பலாம் மேக்ஸ். ரொம்ப நேரம் ஏர்போர்ட்ல இருக்கிறது ஆபத்து. கண்டிப்பா இந்நேரம் என் அப்பா தேட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்படி உடனே கிளம்ப முடியாது அலெக்ஸ். உனக்கு தெரியாதா? இங்க செக்யூரிட்டி செக் அதிகம். நம்ம பசங்க போயிருக்காங்க. வர வரைக்கும் இங்கதான் இருக்கணும். அதுக்குள்ள நீ உன் கதைய சொல்லு. இது தேவைதானா? நீ யாருக்கும் பயப்பட மாட்ட, அடங்க மாட்ட. உனக்கு என்ன தேவையோ அதை தான் செய்வ. இதெல்லாம் தெரிஞ்சதுதான். ஆனா ஒரு பொண்ணுக்காக அப்பாவை எதிர்த்து இதை பண்ணணுமா சொல்லு? கடத்துறது, கொலை பண்றதெல்லாம் நம்ம தொழில்ல சகஜம் தானே அலெக்ஸ். அப்பாக்கு தெரிஞ்சா இந்த மாதிரி வேலை பார்த்த உன்னையும் உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக என்னையும் போட்டு தள்ளிடுவாரு, தெரியும்ல? எனக்கு நீ சொல்றதெல்லாம் புரியுது மேக்ஸ். இததான் கிரீன் கூட சொன்னான். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரியல. ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்ம மனசு மயங்கும். எத்தனை பேரை கொன்னு கூட அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும்னு தோணும். அவங்கள விட்டு நம்ம பார்வையை விலக்க முடியாது. அது மாதிரி ஒரு ஆள் தான் அதிதி. அவ இன்னொருத்தர் மனைவின்னு தெரிஞ்சும் நான் ஏன் அவங்கள கூட்டிட்டு வர போறேன்னு சொல்லு? ஒருவேளை அவங்க கணவன் கூட சந்தோஷமா இருந்திருந்தா நான் இந்த முடிவு எடுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் மேக்ஸ். சரி விடு அலெக்ஸ். கூட்டிட்டு வந்துட்ட. இனி எதுவும் பண்ண முடியாது. வரப்போற பிரச்சனைகளை பார்த்துக்கலாம். ஆனா நீ ஏன் இவ்வளவு மென்மையா மாறிட்ட? இது உன் குணம் இல்லையே. எப்பவும் ஆக்ரோஷமா தானே இருப்ப. இப்போ ஏன் இப்படி? இப்பவும் அப்படிதான் மேக்ஸ். ஆனா அதிதி முன்னாடி காட்ட மாட்டேன். அது சரி. அதிதி என் கண்ணுல காட்டலாம்ல? மயக்கத்துல இருக்கா மேக்ஸ். டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி கூட்டிட்டு வா. கிளம்பலாம். செக்கிங் முடிஞ்சுது. பூக்குவியலைப் போல கையில் அதிதியை அள்ளி கொண்டு வந்தான் அலெக்ஸ். கார் கதவை திறந்து கொண்டிருந்த மேக்ஸ் அவள் அழகை பார்த்து இவன் இவளை கடத்தியதில் தவறே இல்லை என நினைத்து கொண்டான். மேக்ஸ் போதும். இது ஏன் அதிதி. சரி சரி உட்காரு போலாம். அதன் பின் 7 மணி நேர பயண தூரத்தில் வந்து சேர்ந்தது அலெக்ஸ் அதிதி தங்கப் போகும் வீடு. அவளை முதல் முறை பார்த்த போதே இந்த வீட்டை தேர்ந்தெடுத்து வாங்கிவிட்டான். எப்போது இருந்தாலும் அவளை இங்குதான் கூட்டி வர வேண்டும் என்பதால் அந்த இடம் அவ்வளவு ரம்மியமாக இருந்தது. சுற்றிலும் மலைக்காடுகள், வீட்டை ஒட்டி ஒரு சிறு ஓடை, கண்ணாடி, மரம் இவைகளை பயன்படுத்தி மட்டுமே அந்த வீட்டை கட்டியிருந்தனர்.
அதிதியை உள்ளே தூக்கி சென்ற அவர்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட படுக்கையறை மெத்தையில் படுக்க வைத்தான். இன்னும் சரியாக அரை மணி நேரத்தில் கண் விழித்து விடுவாள். எதற்கும் அஞ்சாத அலெக்ஸுக்கு அதிதியை நினைத்து நிஜமாகவே பயமாக தான் இருந்தது. வெளியே மேக்ஸ் குரல் கேட்டது. அலெக்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லாம் இங்க இருக்கு. வேற ஏதாவது வேணும்னா ஒரு ஃபோன் பண்ணு, நான் வர்றேன். உன் பயன்பாட்டுக்கு இந்த கார் இங்க இருக்கட்டும். அப்புறம் ரொம்ப முக்கியம், உன் கோபத்தை அந்த பொண்ணுகிட்ட காட்டாத. வெளியே இருக்க பிரச்சனைகளை நான் பாத்துக்கிறேன். வரேன், பாய் அலெக்ஸ். அவனிடம் தலையசைத்துவிட்டு உள்ளே வந்த பொழுது அதிதி எழுந்து அமர்ந்திருந்தாள். அதிதி காணாமல் போன அன்று காலை. அலெக்ஸ் அறையில் இல்லாததால் அதிதி வீட்டிற்கு தான் சென்றிருப்பான். இன்று அவன் ஊருக்கு கிளம்ப வேண்டிய நாள் என்பதால் அவனை தேடி வருண் வீட்டிற்கு வந்தான் கிரீன். அலெக்ஸ் கார் அங்கு இல்லை. என்ன இது, இங்கேயும் இல்லையா? சரி, உள்ளே போய் பார்க்கலாம் என யோசித்து வருண் வீட்டிற்குள் சென்றான். அங்கு ஏற்கனவே பூபதி, ரீனா, வருண், குமரன், வசந்தி, அதிதியின் பெற்றோர், அருணா என அனைவரும் கூட்டமாக கத்திக் கொண்டிருந்தனர். கிரீனிற்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்கிறது? இங்கு இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அதிதியை மட்டும் காணோம் என யோசித்துக் கொண்டிருந்தான். கிரீன் வந்திருப்பதை கவனித்த வருண் வேகமாக அவனிடம் வந்தான். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவருக்கு தெரியும் அதிதி எங்க போனான்னு என கிரீனை பார்த்து கையை காட்டினான். எல்லாரும் திரும்பி அவனை பார்த்தனர். ஹே வருண், என்ன உளறிட்டு இருக்க? எனக்கு எப்படி அதிதி பத்தி தெரியும்? நான் அலெக்ஸ பார்க்க வந்தேன். அதிதி இருக்க இடத்துலதான் அலெக்ஸ் இருப்பான். எனக்கு இப்போவே அலெக்ஸ பார்க்கணும். அதுக்கு அதிதி வேணும். வருண், நீ தான் சொல்லணும், அதிதி எங்க? ஹே, நிஜமா எனக்கு தெரியாது. இவ்வளவு நேரம் அவ கீழே வராம இருக்க மாட்டா. அதனாலதான் நான் அவளை பார்க்க ரூமுக்கு போனேன். அங்க அவ இல்ல. அவ கார் இங்கேதான் இருக்கு. செக்யூரிட்டி கிட்ட கேட்டா வெளியே யாரும் போகலன்னு சொல்றாரு. இவங்க எல்லாரும் காலையில அதிதிக்கு ஃபோன் பண்ணி பார்த்திருக்காங்க. அவ அட்டன் பண்ணலன்னு இங்க வந்துட்டாங்க. நிஜமா அவ எங்கன்னு எனக்கு தெரியாது. இப்ப நீ சொல்லிதான் அலெக்ஸ் காணாம போனதே தெரியுது. கிரீன் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டான். அலெக்ஸ் இது மாதிரி சொல்லாமல் காணாமல் போகும் ஆள் இல்லை. அவன் யாருக்கும் பயந்து ஓடி ஒளியும் ரகமும் இல்லை. அங்க அவனை காணோம், இங்க அதிதியை காணோம். ஒன்றுமே புரியவில்லை. இங்க பாருங்க கிரீன், நீங்க உங்க டீம் கூட தமிழ்நாட்டுக்கு எதுக்கு வந்தீங்களோ அது இங்க நடக்கல. அதனால உங்க மேல கிரிமினல் கேஸ் எதுவும் கிடையாது. நீங்க இங்க இருந்து கிளம்ப நான் பெர்மிஷன் தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி அதிதியை நீங்க எங்க கிட்ட ஒப்படைக்கணும். இல்ல நீங்க யாரும் இங்க இருந்து உயிரோட போக முடியாது. ஹே முட்டாள், நான் சொல்றது புரியலையா? இங்க காணாம போனது அதிதி மட்டும் இல்ல, அலெக்ஸும் கூட தான் என கத்திக்கொண்டே துப்பாக்கியை தூக்கி பூபதியின் நெற்றியில் வைத்தான் கிரீன். அத்தியாயம் 48. அதுவரை அமைதியாக நின்று கொண்டிருந்த ரவி பூபதி அருகில் ஓடி வந்தான். சார், துப்பாக்கியை கீழே இறக்குங்க. நீங்க உங்க நாட்டுல பெரிய ஆளாக இருக்கலாம். அதுக்காக இங்க நீங்க பாக்குற எல்லாரையும் சுட்டு தள்ள முடியாது. அதுவும் போக அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. அதுக்கு மரியாதை கொடுங்க, பேசிக்கலாம். ரவியின் அமைதியான பேச்சை கேட்டு துப்பாக்கியை கீழே இறக்கினான் கிரீன். ஆனாலும் கோபத்தில் அவன் உடல் நடுங்கிக் கொண்டுதான் இருந்தது. அலெக்ஸ் அப்பாவிற்கு என்ன பதில் சொல்வது என்பதே அவனுக்கு புரியவில்லை. ஐயோ, என் பொண்ணு எங்கே போனா? என்ன பண்றான்னு தெரியலையே. இந்த கல்யாணத்தை பண்ணதுல இருந்து அவ சந்தோஷமாவே இல்ல. இப்போ என் பொண்ணையும் தொலைச்சிட்டு நிக்கிறேன். நான் ஒரு பாவி என புலம்பியபடி ஒரு பக்கம் அழுது கொண்டிருந்தார் பிருந்தா. வசந்தியும் என்ன பேசுவது என தெரியாமல் கையை பிசைந்தபடி நின்றார். ரீனாவும் குமரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அவர்களுக்கும் என்ன செய்வதென புரியவில்லை. ஆளாளுக்கு நின்று பேசிக் கொண்டிருந்தனர். மறுபடியும் குழப்பம்தான் அதிகமாக இருந்தது. வருண் ஒரு புறம் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தான். அதிதி அப்பாவும் பூபதியும் ரவியும் ஒரு புறம் பேசிக் கொண்டிருந்தனர். ரீனா, குமரன் இருவரும் நடு இரவில் அதிதி மருத்துவமனைக்கு வந்தாளா என கேட்டுக் கொண்டிருந்தனர். அதை பார்த்த அருணா, எல்லாரும் ஒரு நிமிஷம் நிறுத்துறீங்களா என கத்தினாள். கிரீன் அப்போதுதான் அப்படி ஒருத்தி அங்கு இருந்ததையே கவனித்தான். அருணாவை பார்த்த அவன் விழிகள் விரிந்தது. யார் இது? அதிதியைப் போலவே இருக்கிறாள். இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்காத என்னையே பார்க்க வச்சுட்டாளே. வேண்டாம் கிரீன், இது ஆபத்து. ஏற்கனவே ஒருத்தன் பொண்ணை பார்த்துதான் இவ்வளவு பிரச்சனை. நம்ம கூட அதே தப்பு பண்ணக்கூடாது. கண்ணை மூடிட்டு நில்லு கிரீன் என தனக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தான். இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருந்தா அக்கா வரப்போறாளா? அவ இங்கிருந்து போறப்போ அவளுக்கு கண்டிப்பா சுயநினைவு இருந்திருக்காது. இப்படி யார்கிட்டயும் சொல்லாம காணாம போற ஆள் இல்ல அவ. அது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் என்றவள் நேராக கிரீன் அருகில் தான் வந்தாள். ஐயோ, இந்த பொண்ணு என்ன நம்ம பக்கத்துல வருது? இங்க பாருங்க, எங்க அக்காவை உங்க பாஸ் தான் கண்டிப்பா கடத்திட்டு போயிருக்கணும். இது வரைக்கும் நடந்த பிரச்சனை எதுவும் எங்களுக்கு தெரியாது. எங்க அக்கா எங்க கிட்ட சொல்லவும் இல்ல. இன்னைக்கு இங்க வந்த அப்புறம் தான் தெரியும். நடந்ததெல்லாம் வச்சு பாக்குறப்போ உங்க பாஸ் எங்க அக்கா மேல விருப்பப்பட்டு அவளை கடத்திட்டு போயிருக்காரு. அவர் போற வர இடம், நாடு எல்லாம் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால நீங்க தான் எங்க அக்காவை கண்டுபிடிச்சு தரணும். அதை விட்டுட்டு இங்க வந்து ஒன்னும் தெரியாதவங்கள மிரட்டுற வேலை வேண்டாம், புரியுதா? என்ன இவ எனக்கே ஆர்டர் போடுறா என திகைத்து போய் நின்றான் கிரீன். ஹலோ, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இப்படி அமைதியா நின்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. இல்ல, அது என்ன வந்து போயின்னு சொல்லிட்டு இருக்கீங்க? போங்க, போய் எங்க அக்காவை தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. உங்களுக்கு தானே தெரியும் அவரை பத்தி.
சரி நான் போறேன், இது என் நம்பர், உங்களுக்கு அக்கா பேசுனா எனக்கு சொல்லுங்க. அவங்க கண்டிப்பா இங்க இருக்க யாராவது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதாவது ஃபோன் வந்தா எனக்கு சொல்லு, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அனைவரும் அருணாவா இப்படி பேசியது என வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தனர். அவருக்கு சொன்னதுதான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன். தயவு செஞ்சு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம அக்காவை பத்தி ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு பாருங்க. கிளம்புங்கப்பா போகலாம் என்றவள் வருண் அருகில் வந்து, இங்க எல்லாரும் சொல்றத வச்சு பார்த்தா எங்க அக்கா திரும்பி வரமாட்டா. அப்படியே திரும்பி வந்தாலும் உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க எல்லாம் மனுஷனே இல்ல. ச்சை, கட்டின பொண்டாட்டிய வச்சு சம்பாதிக்க நினைச்சிருக்கீங்க. வெக்கமா இல்ல? உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கே எனக்கு அருவருப்பாக இருக்கு. வாங்கப்பா போகலாம் என பிருந்தாவை அழைத்து கொண்டு சென்று விட்டாள் அருணா. ரீனா, குமரன், ரவி, பூபதி அனைவரும் ஒன்றாக கிளம்பிவிட்டனர். வசந்தி தன் அறைக்கு போய்விட்டார். வருண் தன் முட்டாள்தனத்தை நொந்து கொண்டு அமர்ந்து விட்டான். ரீனாவும் குமரனும் மருத்துவமனைக்கு வந்துவிட்டனர். அதிதியின் வேலைகளையும் இனி சேர்த்து பார்க்க வேண்டும். அதனால் அவர்கள் பேசிக்கொள்ளக்கூட நேரமில்லை. மேக்ஸ் கிளம்பிய பின் வீட்டு கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தான் அலெக்ஸ். கதவு திறந்திருந்தாலும் அதிதியால் அங்கிருந்து தப்பிக்க முடியாது. காட்டு விலங்குகள் உள்ளே வந்துவிடும் ஆபத்து இருக்கிறது. எனவே எப்போதும் பாதுகாப்பு அவசியம். அறையை எட்டி பார்த்த பொழுது அதிதி எழுந்து தலையை பிடித்தபடி அமர்ந்திருந்தாள். தனது இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு அவள் அருகில் வந்தான் அலெக்ஸ். மெதுவாக அதிதி என அழைத்தான். குனிந்து அமர்ந்திருந்தவள் மெதுவாக நிமிர்ந்து பார்த்தாள். அவள் கண்கள் இரண்டும் கோவை பழம் போல் சிவந்திருந்தது. அதை பார்த்த அலெக்ஸிற்கு பாவமாக தான் இருந்தது. ஆனால் இது 2 நாட்களில் சரியாகிவிடும். இதையெல்லாம் யோசித்தால் வேலைக்காகாது. நான் எங்க இருக்கேன்? என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அதிதி, என்னை மன்னிச்சிடு. நம்ம சென்னையில இருந்து இப்ப ரொம்ப தூரத்துல இருக்கோம். இனி திரும்பி அங்க போக மாட்டோம். நீ உன் மனசு அதுக்கு தயார்படுத்திக்கோ. அப்புறம் நான் உன்கிட்ட மட்டும் நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறேன். இங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணி அதை கெடுத்துக்காத. நான் உன்கிட்ட என்னோட உண்மையான முகத்தை காட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். எனக்கு கோபம் வந்தா நீ தாங்க மாட்ட. இந்த வீடு உன்னோட ராஜ்யம்தான். இங்க நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். உனக்கு என்ன தேவை இருந்தாலும் தயங்காம என்ன கேட்கலாம். ஆனா எனக்கு பிடிக்காத விஷயங்களை பண்ணினா எனக்கு ரொம்ப கோபம் வரும். அதை மறந்துடாத. போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, சாப்பிடலாம் என்று சொல்லிவிட்டு அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் வெளியே சென்று விட்டான். அதுவரை இழுத்து பிடித்து வைத்திருந்த மூச்சு அப்போதுதான் சீராக வந்தது. எவ்வளவு ஈஸியா கொலை பண்றோம், கடத்தல்லாம் பண்றோம். எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் தைரியமா அவன் தலையில் துப்பாக்கி வைக்கிற அளவு தில் இருக்கு. ஆனா இவளை பார்த்தா மட்டும் உள்ளுக்குள்ள திக்குன்னு இருக்கு. இதுக்கு பேர் தான் காதலா இருக்குமோ? ஆமா, இவன் மேல காதல் இல்லை, வெறியே இருக்கு. ஆமா, ஏன் நம்ம பேசுறப்போ அமைதியா இருந்தா? என்ன யோசிக்கிறா? ஒண்ணுமே புரியலையே. சரி, வெளியே வரட்டும், பாத்துக்கலாம் என்று உணவு தயாரிக்க போய்விட்டான். அதிதி எவ்வளவு நேரம் அப்படியே அமர்ந்திருந்தாள் என அவளுக்கே தெரியவில்லை. இவன் சொல்வதை பார்த்தால் என்னை கடத்தி வந்திருக்கிறான் போல. இனி அம்மா, அப்பா, ரீனா, அருணா, குமரன், பூபதி, வசந்தி அத்தை இவர்கள் யாரையும் பார்க்க முடியாத என் வாழ்க்கை இவனுடன் இப்படியே முடிந்து போய்விடுமா? கடவுளே! அதை நினைக்கையில் அழுகைதான் வந்தது. அந்த இடத்தை சுற்றி பார்த்தாள். நட்சத்திர ஹோட்டல் தோற்று போய்விடும் போல அவ்வளவு பெரிதாக, தூய்மையாக, வசதியாக இருந்தது. ஆனாலும் அதனுடன் ஒட்ட முடியவில்லை. இதில் இருக்கும் ஒரே நிம்மதி, பாடி ஆர்கனை கடத்தி தர சொல்லி இனி இவன் டார்ச்சர் செய்ய மாட்டான். அதற்காக எல்லாம் இவனுடன் இருக்க முடியாது. இங்கிருந்து தப்பிக்க கண்டிப்பாக வழி யோசித்தாக வேண்டும். அதற்கு நன்றாக சாப்பிட்டு தெம்பாக இருக்க வேண்டும் என முடிவு செய்து ஃப்ரெஷ்ஷாக சென்றாள். குளியல் அறையிலிருந்து வெளியே வரும்பொழுது மெத்தையில் அவள் போட்டுக்கொள்ள உடைகள் தயாராக இருந்தது. இதை யார் வச்சிருப்பா? அளவெல்லாம் கூட சரியா இருக்கே என அதை போட்டுக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள். அறையை விட அந்த வீடு மிக பிரம்மாண்டமாக இருந்தது. வா அதிதி, சாப்பிடலாம். அவனை முறைத்து கொண்டுதான் போய் அமர்ந்தாள். நன்றாக சாப்பிட்டாள். அதுவரை அவள் எதுவும் பேசாமல் இருந்தது அலெக்ஸுக்கு சந்தேகமாக தான் இருந்தது. ஏதோ பிளான் பண்ணிட்டா போல, கவனமா வாட்ச் பண்ணணும் என நினைத்து கொண்டான். மாலை வரை அதிதி எதுவும் பேசவில்லை. அவள் போக்கில் டிவி பார்த்து கொண்டும் தூங்கிக் கொண்டும் இருந்தாள். என்ன இவ இப்படி அமைதியா இருக்கா? ஒருவேளை ஷாக்ல இருப்பாளோ? சரி இருக்கட்டும், போய் கொஞ்சம் தோட்ட வேலையை பார்க்கலாம். உள்ளேயே இருந்தா நமக்கு பைத்தியம் பிடிக்கும் போல இருக்கு என நினைத்து கொண்டு வெளியே போய்விட்டான். அதிதி, அவன் வெளியே போயிட்டான். நீ எதிர்பார்த்த நேரம் இதுதான். என்ன பண்ணலாம்? கரெக்ட், நமக்கு ஏதாவது அடிபட்டா கண்டிப்பா அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவான். அதுதான் சரி. சுற்றி பார்த்தாள். அவள் இருந்த அறையில் தான் ஃபேன் இருந்தது. தூக்கு போடுவது போல நடிக்கலாம், கண்டிப்பாக பயந்து வெளியே கூட்டி செல்வான் என யோசித்து உடனே அதை செயல்படுத்த ஆரம்பித்தாள். ஆனால் அதற்கு அலெக்ஸ் கொடுக்க போகும் எதிர்வினையை அதிதி கனவிலும் நினைத்து பார்த்திருக்க மாட்டாள். அத்தியாயம் 49. காயம் ஏற்பட்டால் மட்டுமே இங்கிருந்து வெளியே செல்ல முடியும். வீட்டிற்குள் இருந்து பார்த்தால் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெறும் காடுகளும் மலை முகடுகளும் தான் தெரிந்தது. வீட்டை ஒட்டி சிறு ஓடை ஒன்று ஓடியது.
அதை ஒட்டி ஓடினாலும் அது எங்கு கொண்டு சேர்க்கும் என புரியவில்லை. இந்த வீட்டிற்குள் வந்தபோது மயக்க நிலையில் இருந்ததால் மெயின் ரோடு எங்கிருக்கிறது, இது என்ன நாடு என எதுவுமே தெரியவில்லை. கண்டிப்பாக வெளியே சென்றால் மட்டுமே தப்பிக்க வழி கிடைக்கும். அதற்கு காயம் ஏற்பட வேண்டும். அப்போது நான் மயங்கி இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீயே டாக்டர் தானே, உன்னை நீயே பார்த்துக்கொள் என்று சொன்னாலும் சொல்லுவான். வெளியே டிவி பார்ப்பது போல நடித்துக்கொண்டே இதையெல்லாம் தான் யோசித்துக் கொண்டிருந்தாள் அதிதி. அலெக்ஸ் வீட்டிற்குள் இல்லாத நேரமாக பார்த்துதான் இதை பண்ண வேண்டும். அவன் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் அவன் கவனம் முழுவதும் என்மேல்தான் இருக்கிறது. காத்திருப்போம், நேரம் வரட்டும். அதிதி எதிர்பார்த்த நேரம் மாலைதான் வந்தது. அலெக்ஸ் அப்போதுதான் தோட்ட வேலைக்கான பொருட்களை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு பின்புறம் இருந்த பெரிய தோட்டத்திற்குள் இறங்கினான். கண்ணாடியால் ஆன வீடு அது. எனவே வீட்டிற்குள் இருந்து பார்த்தால் வெளியே நடப்பது அனைத்தும் தெரியும். அதே போல வெளியே இருந்து பார்த்தாலும் தெரியும். தோட்டத்தில் இன்னும் சிலர் வேலை பார்த்து கொண்டுதான் இருந்தனர். உள்ளூர்வாசிகள் போல தெரிந்தனர். அவர்களுடன் பேசிக்கொண்டு வேலை பார்த்தாலும் அலெக்ஸின் கண் அதிதி மேல்தான் இருந்தது. அவனால் அவளின் அமைதியை நம்ப முடியவில்லை. அதிதியும் அவன் மேல் ஒரு கண் வைத்து கொண்டே பெட்ரூமுக்கு போனாள். அங்குதான் மின்விசிறி இருந்தது. கழுத்தில் கிடந்த துப்பட்டாவை எடுத்து மின்விசிறியில் மாட்டினாள். ஐயோ, எப்படி முடிச்சு போடுறதுன்னு தெரியலையே. முன்ன பின்ன இதெல்லாம் பண்ணியிருந்தாதானே அதெல்லாம் தெரியறதுக்கு. ஒருவேளை இதுல நிஜமாவே நம்ம உயிர் போயிட்டா என்ன பண்றது? இல்ல, இவன் விடமாட்டான். அவனுக்கு நம்ம மேல நிறைய பாசம் இருக்கு. கண்டிப்பா காப்பாத்திருவான். ஒரு வழியாக போராடி கழுத்தில் சுருக்கை மாட்டினாள். எட்டி வெளியே பார்த்தாள். அலெக்ஸ் அங்கு இல்லை. என்ன, ஆளை காணோம். சரி, நம்ம வேலையை ஆரம்பிப்போம், வருவான் என சுருக்கை கழுத்துக்கு இழுக்கும் நேரம் சரியாக அரைவாசலில் வந்து நின்றான் அலெக்ஸ். அவன் கண்களில் தெரிந்த கோபத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது போல் இருந்தது. தவறான முடிவு எடுத்து விட்டோமோ என கடைசி நேரத்தில் யோசித்துக் கொண்டிருந்தாள் அதிதி. ஆனால் நேரம் கடந்து விட்டது. அவளுக்காக சிறப்பு பரிசு கிடைத்தே தீரும். வேகமாக வந்து கையில் இருந்த தோட்ட வேலை செய்யும் கத்தியை வைத்து துப்பட்டாவை ஒரே வீச்சில் அறுத்து வீசினான். தொங்கிக் கொண்டிருந்தவளை பிடிக்காமல் விட்டதால் தொப்பென மெத்தையில் விழுந்தாள். வேகமாக விழுந்ததால் இடுப்பில் நன்றாக அடிபட்டு விட்டது. வலி உயிர் போனது. இடுப்பை பிடித்துக்கொண்டு எழுந்து அமர முயற்சி செய்தாள். ஆனால் முடியவில்லை. நிமிர்ந்து பார்த்த பொழுது அலெக்ஸ் இன்னும் அதே கோபத்தில்தான் நின்று கொண்டிருந்தான். அவ்வளவு அருகில் அவனை பார்த்த பொழுது அதிதிக்கு குலை நடுங்கியது. என்ன, தூக்கு போட முயற்சி பண்றியாடி நீ? அப்படி என்னடி உனக்கு இங்க குறை வச்சிருக்கேன் என கேட்டு அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். அறைந்த வேகத்தில் அருகில் இருந்த மேஜையில் போய் தலை முட்டி கீழே விழுந்தாள் அதிதி. அவள் போட்டிருந்த வெள்ளை நிற குர்த்தி முழுவதும் சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. ஆனால் அலெக்ஸ் கோபம் இன்னும் குறையவில்லை என்பது அவன் முகத்தில் தெரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவை இழந்து கொண்டிருந்தாள் அதிதி. அவளை அடிக்க முடியாத கோபத்தில் சுவற்றில் வேகமாக குத்திக்கொண்டே இருந்தான் அலெக்ஸ். அவன் கையில் இருந்து ரத்தம் கொட்டி தரையை நனைத்து கொண்டிருந்தது. அவனுக்கு அது எதுவும் உரைக்கவில்லை. அவள் கயிற்றில் தொங்கியது மட்டுமே நினைவுக்கு வந்து போனது. அதை தாங்கவே முடியவில்லை. ஒரு கட்டத்தில் ஓய்ந்து போய் அமர்ந்தவன் அருகில் மயங்கி கிடந்த அதிதியை பார்த்தான். அவனுக்கும் மயக்கம் வரும் நிலையில்தான் இருந்தான். இல்லை, அவளுக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. வேகமாக போனை எடுத்து மேக்ஸுக்கு அழைத்தான். தனக்கும் அதிதிக்கும் அடிபட்டு விட்டதாக மட்டும் சொல்லி மருந்துகள் வாங்கி வருமாறு சொல்லி விட்டு மயங்கி விட்டான். எவ்வளவு வேகமாக வந்தாலும் மேக்ஸ் இந்த இடத்திற்கு வருவதற்கு 3 மணி நேரங்கள் ஆகும். அதற்குள் அதிதிக்கும் எதுவும் ஆகிவிடக்கூடாது என யோசித்து கொண்டே மயங்கிவிட்டான். சரியாக 2.5 மணி நேரத்தில் அலெக்ஸ் கேட்டதை வாங்கி கொண்டு பறந்து வந்தான். அவர்கள் இருவரும் இருந்த நிலையை பார்த்து அதிர்ந்து போய்விட்டான். அதிதிக்கு தான் முதலில் முதலுதவி தேவை. ஆனால் அவளை நான் தொடுவதை அலெக்ஸ் விரும்ப மாட்டான். அவளுக்கு அவனே மருத்துவம் பார்த்து கொள்ளட்டும் என முடிவு செய்து முதலில் அலெக்ஸுக்கு அவன் காயத்தை சுத்தப்படுத்தி கையில் கட்டு போட்டு விட்டான். மருந்துகள் கொடுத்து சிறிது நேரத்தில் கண் விழித்தான் அலெக்ஸ். எழுந்ததும் அவன் முதலில் தேடியது அதிதியை தான். அவன் மயங்குவதற்கு முன் பார்த்த அதே நிலையில்தான் இருந்தாள். வேகமாக சென்று அவள் தலைக்காயத்தை சுத்தப்படுத்தி கட்டு போட்டான். மெத்தையில் விழுந்த போது அவள் இடுப்பில் அடிபட்டதால் முகம் சுருங்கியது ஞாபகம் வந்தது. அவளை மெதுவாக மேலே இருக்கும் அறைக்கு தூக்கி சென்றான். ஒரு மினி மருத்துவமனை போல இருந்தது அந்த அறை. அங்கிருந்த படுக்கையில் அவளை படுக்க வைத்துவிட்டு அவள் உடையை களைந்து பார்த்தான். வலதுபுற இடுப்பு நன்றாக வீங்கி சிவந்து இருந்தது. அதற்காக சிகிச்சை அளித்து இடுப்பில் கட்டு போட்டு விட்டான். வழி தெரியாமல் இருப்பதற்காக மயக்க மருந்து கொடுத்து அங்கே இருந்து மெத்தையில் படுக்க வைத்துவிட்டு வந்தான். கீழே வந்தவனை பார்த்த மேக்ஸ் வேகமாக வந்து அவன் சட்டையை பிடித்தான். என்னடா பண்ணி வச்சிருக்க அந்த பொண்ணை? படிச்சு சொல்லிட்டு தானே போனேன். ஏன்டா இப்படி பண்ண? இதில் டைலாக் வேற, அவகிட்ட கோவத்தை காட்ட மாட்டேன்னு. அறிவிருக்கா அலெக்ஸ் உனக்கு? திட்டி முடிச்சிட்டியா மேக்ஸ்? அவள் என்ன பண்ணுனான்னு உனக்கு தெரியுமா? இப்படி அடிக்கிற அளவு அவள் அப்படி என்னதான் பண்ணா? தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுறா மேக்ஸ். நான் எப்படி பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் சொல்லு? அதான் கோபத்தில் அடிச்சிட்டேன். நீ இங்கே இருந்தாலும் அதை தான் பண்ணியிருப்ப. என்னடா சொல்கிற? ஏன் அப்படி பண்ணாங்க? நீ என்ன பேசுன அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி? ஏதாவது சொல்லிட்டியா? இல்லை மேக்ஸ், இனி இங்கே தான் இருக்கணும், தப்பிக்கணும்னு நினைக்காத, எனக்கு கோபம் வரும்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எதுவுமே பேசல, அமைதியாக இருந்தா.
அதனால நானும் கண்டுக்காம விட்டுட்டேன். அதான் தப்பா போச்சு. சரி விடு, ஒன்றும் பெரிய அடி இல்லை தானே? இல்லை, தலையில் கொஞ்சம் அடி, பெயினுக்கு மருந்து கொடுத்துருக்கேன், சரியாகிரும். சரி, அவங்க எழுந்தா கோபப்படாத. யாருக்கா இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணால் பயமாக தான் இருக்கும். அதை தான் அவங்க இப்படி காட்டியிருக்காங்க. அவங்கள புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. பொண்ணுங்களை அடிக்கிறது தப்பு, அதுவும் நமக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணுங்க மேலே கை வைக்கவே கூடாது அலெக்ஸ். உனக்கு தெரியாததில்லை, பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். சரி மேக்ஸ். அவனை அனுப்பிவிட்டு மாடிக்கு வந்தான் அலெக்ஸ். அப்போதுதான் மயக்கத்திலிருந்து கண் விழித்தாள் அதிதி. இவனை பார்த்தவுடன் உடலில் நடுக்கம் தானாக வந்து ஒட்டி கொண்டது. அவனை நேருக்கு நேர் பார்க்காமல் விலகி அமர்ந்தாள். இடுப்பு சரியாக வலித்தது, நகரக்கூட முடியவில்லை. உடனடியாக பாத்ரூம் வேறு போக வேண்டும் போல இருந்தது. அவள் எண்ணத்தை அவள் பார்வையை வைத்தே புரிந்து கொண்ட அலெக்ஸ் அப்படியே அவளை தூக்கி கீழே இருக்கும் அவன் அறைக்கு வந்து அங்கிருந்த பாத்ரூமில் இறக்கிவிட்டான். வேற ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ட்ரெஸ் ரிமூவ் பண்ணணுமா? எதுவும் வேண்டாம், ஃபர்ஸ்ட் இங்கிருந்து வெளியே போ. அப்படியா, ஏன் என்று கேட்டவாறே அவள் அருகில் வந்தான். அதிதிக்கு அவள் இதயம் தாறுமாறாக துடிப்பது தெளிவாக கேட்டது. ஏன், எதுக்கு இப்படி பக்கத்தில் வர? தள்ளிப்போ. முடியாது, எனக்கு உன் பக்கத்தில் நிற்க பிடிக்கல. ஓ சரி, நான் உன் பக்கத்தில் வரல. ஆனால் நான் உனக்கு ஒன்னே ஒன்று கொடுக்கணும், கொடுத்துட்டு போகிறேன். என்ன கொடுக்கணும்? நடக்க சிரமமாக இருப்பதால் கையில் வைத்துக்கொள்ள ஸ்டிக் எதுவும் கொடுப்பானோ என யோசித்து கொண்டிருந்தாள். அவன் புறம் பார்வையை திருப்பாமல் வேறெங்கோ வெறித்து கொண்டு நின்றாள். அவன் அடித்ததில் இதுவரை எரிந்து கொண்டிருந்த கன்னம் இப்போது குளுமையாக இருந்தது. என்ன அது என சுதாரிப்பதற்குள் அவள் கன்னம் முழுவதும் தன் ஈர இதழ்களால் முத்தம் வைத்துவிட்டு வெளியே போய்விட்டான் அலெக்ஸ். அதிர்ந்து போய் சிலையென நின்றாள் அதிதி. அத்தியாயம் 50. குளியல் அறையில் அதிதி பக்கத்தில் நெருக்கமாக நின்றான் அலெக்ஸ். அவள் கூச்சத்தில் வேறெங்கோ வெறித்து கொண்டு நின்றாள். அலெக்ஸுக்கு அவள் சிவந்த கன்னத்தில் தன் கைவிரல்கள் பதிந்து மேலும் சிவந்து வீங்கி போயிருந்தது தான் தெரிந்தது. இதுக்கு கண்டிப்பாக ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு நொடியில் என்ன யோசித்தான் என்று தெரியவில்லை. கன்னம் முழுவதும் தன் ஈர இதழ்களால் முத்தம் வைத்துவிட்டு சத்தமில்லாமல் வெளியே போய்விட்டான். 2 நிமிடங்களுக்கு பின் தான் என்ன நடந்தது என்று அதிதி உணர்ந்தாள். அவன் செய்கை அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. ஒரு முழு ஃபேஸ் வாஷ் பாட்டில் தீரும் வரை கன்னத்தை அழுத்தி தேய்த்து கழுவினாள். ஆனாலும் அந்த உணர்வு போகவே இல்லை. எவ்வளவு தைரியம் இருந்தால் என் அனுமதி இல்லாமல் என்கிட்ட இப்படி நடந்துக்குவான், இவனுக்கு இருக்கு இன்னைக்கு என வெளியே வந்தாள். மெத்தையில் தான் அலெக்ஸ் அமர்ந்திருந்தான். இடுப்பில் வலி அதிகமாக இருந்ததால் நொண்டி நொண்டி நடந்து வந்தாள். அதை பார்த்து அலெக்ஸிற்கு சிரிப்பு தான் வந்தது. ஆனால் ஏற்கனவே கோபமாக இருக்கிறாள். சிரித்தால் இன்னும் டென்ஷன் ஆகி விடுவாள் என்பதால் அமைதியாக இருந்தான். எதுக்கு உள்ள அப்படி பண்ணீங்க? நான் என்ன பண்ணேன்? நீ தான் என்னை எதுவும் பண்ண விடலை. என் ஹெல்ப்பு கூட வேண்டான்னு சொல்லிட்ட. அப்புறம் என்ன? தெரியாத மாதிரி பேச வேண்டாம், எனக்கு எரிச்சலாக இருக்குது. எதுக்கு என்னை கிஸ் பண்ணீங்க? ஓ அதுவா? அதை கேட்க ஏன் இவ்வளவு தயக்கம்? பதில் சொல்லுங்க. ஒரு பொண்ணு அவள் விருப்பம் இல்லாமல் தொடுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே, அப்புறம் ஏன் அப்படி பண்ணீங்க? அதிதி, உன் தலையில் அடிபட்டுச்சு, அதை க்ளீன் பண்ணி நான் தான் கட்டு போட்டேன். அப்புறம் உன் இடுப்பில் அடிபட்டுச்சு, அதுக்கும் மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டேன். ஆனால் உன் கன்னத்தில் நான் அரைஞ்ச காயத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் கிஸ் பண்ணி அந்த காயத்தை கூல் பண்ணேன். இதுவும் ஒரு வகையில் மருந்து தான் அதிதி, நீ தப்பாக நினைக்க வேண்டாம். பெரிய புத்திசாலித்தனமாக பேசுகிறதா நினைப்பா? என்ன சொல்லுற? நீ என்ன பெரிய புத்திசாலியா? சொல்லு. நீ ஒரு டாக்டர், இப்படி தற்கொலை பண்ணிக்க போகிற. உன் ஃப்ரெண்டு குமரன் இதை பண்ணப்போ மட்டும் அவர் அப்படி திட்டுன. அவர் அடிக்க போனதானே, இப்போ உனக்கு மட்டும் ஒரு நியாயமா? அதான் நானும் உன்னை அடித்தேன். குமரன் பண்ண விஷயம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உன்னை பற்றி எல்லாமே தெரியும் அதிதி. உன் பின்னாடி சும்மா சுற்றிட்டு இருந்தேன்னு நினைக்கிறியா? என்ன அதிதி நீ? சரி, என்னை எதுக்கு கடத்திட்டு வந்தீங்க? இப்போ எப்படியும் என்னால் உங்கள் டீலை பண்ண முடியாது. இதை தான் நான் அங்கேயும் சொன்னேன். இந்த டீல் தேவையில்லைன்னா என்னை அங்கேயே விட்டுருக்கலாம்ல. எதுக்கு இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வரணும்? நல்ல கேள்விதான். நீ அங்கேயே இருந்திருந்தா டீல் முடிஞ்சிருக்காது. நான் உன்கிட்ட கடுமையாக நடந்துக்கல. உன் அத்தையை கடத்தி மட்டும்தான் வச்சேன், கொலை பண்ணலை. இதெல்லாம் கவனிச்ச என் அப்பா, நீ ரஷ்யா வந்துரு, உனக்கு பதிலாக ஜான் போய் அதிதியை டீல் பண்ணுவான்னு சொன்னார். ஜான் யாருன்னு தெரியுமா? என் அண்ணன் தான். அவனை பொறுத்த வரைக்கும் பொண்ணுங்க காமத்துக்கு மட்டும்தான். அவன் பார்வையே அப்படித்தான் இருக்கும். அவன்கிட்ட உன்னை விட்டு ரஷ்யா போக நான் தயாராக இல்லை. அதனால தான் பிளான் பண்ணி உன்னையும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். சொல்லப்போனால் உன்னை காப்பாற்றியிருக்கேன், புரிஞ்சுக்கோ. அலெக்ஸ் சொல்ல சொல்ல அதிதிக்கு மூச்சு விடுவதே சிரமமாக இருந்தது. இதுவரை பார்த்திராத அந்த ஜானை நினைத்து பயமாக இருந்தது. எவ்வளவு பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்திருக்கிறோம் என நினைத்து கொண்டாள். அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது கேள்வி இருக்கா? மாடியில் அந்த ரூம் ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. இங்கே டாக்டர் இருக்காங்களா? அது கிளினிக்கா? கிளினிக்கெல்லாம் இல்லை, அதை நான் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நானும் டாக்டர் தான். என்னது? இவ்வளவு அதிர்ச்சி தேவையில்லை. என்னோட விருப்பம் டாக்டர் தான். வேறு வழி இல்லாமல் தான் பிஸ்னஸ்குள்ளே வந்தேன். இங்கே எனக்கு அடிபடுறப்போ நானே ட்ரீட்மெண்ட் பண்ணிப்பேன். இப்போ உனக்கு பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். இன்னைக்கு கேள்வி போதும், எனக்கு பசிக்குது, வா சாப்பிடலாம். ஏன்னா அவள் பதிலுக்கு காத்திராமல் அவளை தூக்கி கொண்டு போய் சாப்பாட்டு மேஜையில் அமர வைத்தான்.
எளிய உணவுதான், ஆனால் உண்மையில் அபாரமாக இருந்தது. இவனுக்கு இன்னும் என்னென்ன திறமை இருக்கோ தெரியலை என நினைத்து கொண்டே சாப்பிட்டு முடித்தாள். பின் அறைக்கு தூக்கி வந்து மாத்திரைகள் கொடுத்து படுக்க வைத்து விட்டான். சிறுவயதிலிருந்தே படிப்பு வேலை என ஓடிக்கொண்டிருந்தவள் அதிதி. இப்போது கிடைக்கும் இந்த ஓய்வும் மனது நிறைந்த சத்தான உணவும் நல்ல தூக்கமும் தேவையாக தான் இருந்தது. படுத்தவுடன் உறங்கிவிட்டாள். இப்படியே 5 நாட்கள் கடந்துவிட்டது. அதிதியை பார்த்து கொள்வதும் அவளுக்கு உணவு கொடுப்பதும் தோட்ட வேலைகள் பார்ப்பது, 2 நாட்களுக்கு ஒரு முறை வெளியே சென்று தேவையான பொருட்கள் வாங்கி வருவது, அந்த சமயம் மட்டும் கதவை பூட்டி கொண்டு சென்று விடுவான் அலெக்ஸ். அதிதிக்கு இந்த வாழ்க்கை பழகி போய்விட்டது. என்ன போராடினாலும் இவனிடமிருந்து தப்பிக்க முடியாது என புரிந்து போனது. அதனால் அமைதியாக அந்த வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பித்து விட்டாள். இங்கே சென்னையில் எவ்வளவு முயற்சித்தும் அலெக்ஸ் அதிதியை பற்றி எந்த விஷயத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. பூபதி, ரவி இருவரும் இந்தியாவிற்குள் எங்காவது கடத்தி சென்றிருப்பான் என்ற நோக்கத்தில் உள்ளூர் விமான நிலையம், ரயில் நிலையம் என விசாரித்து கொண்டு திருந்தனர். கிரீனுக்கு கண்டிப்பாக அலெக்ஸ் இந்தியாவிற்குள் இல்லை என்பது தெரிந்தது. காரணம், அலெக்ஸின் தனி விமானம் 1 வாரத்திற்கு முன் சென்னை விமான நிலையம் வந்து சென்றதாக மட்டும் தகவல் கிடைத்தது. அது எங்கே சென்றது என தெரியவில்லை. அலெக்ஸ் அப்பா வேறு, அவன் எங்கே என கேட்டு கிரீனை டார்ச்சர் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் முழித்து கொண்டிருந்தான் கிரீன். அப்படித்தான் அன்று ஒரு நாள் ஒரு தகவல் பெறுவதற்காக விமான நிலையம் வந்திருந்தான். அப்போது அவன் ஃபோன் அடித்தது. புது எண்ணாக இருந்தது. யார் இது என யோசித்து கொண்டே அட்டன் செய்தான். ஹலோ, எங்கள் அக்காவை பற்றி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அருணாவின் குரலை கேட்டவுடன் மனதிற்குள் சாரல் அடிப்பது போன்ற உணர்வு. யார் நீங்கள் என தெரிந்து கொண்டே கேட்டான். நீங்கள் கிரீன் தானே? ஆமாம், நான் தான். நான் அதிதியோட சிஸ்டர் பேசுகிறேன். அக்கா பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை, தேடிட்டு தான் இருக்கேன். அவங்க இந்தியாவில் இல்லை, அது மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்போ எந்த ஃப்ளைட்டில் போனாங்க தெரியலையா? நேம் லிஸ்ட்டில் கண்டுபிடிக்க முடியலையா? இல்லை, அவங்க போனது ப்ரைவேட் ஃப்ளைட். அந்த தகவல் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கூட ஒரு தகவலுக்காக தான் ஏர்போர்ட்டில் வந்திருக்கிறேன். ஓ அப்படியா, சரி, ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் வச்சிடுறேன். இதுக்கு தான் ஃபோன் பண்ணிங்களா அருணா? ஆமாம், வேறு எதுக்கு நான் உங்களுக்கு கால் பண்ண போகிறேன்? சரி, எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்கள். என்னென்னு தெரியல, உங்களை பார்த்த உடனே பிடிச்சிருக்கு. உங்கள் கூட என் லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் மனசுக்குள்ளே ஒன்றை வச்சுட்டு வெளியே ஒன்று பேச எனக்கு வராது. அப்படியா? நமக்குள்ளே என்ன ஒரு ஒற்றுமை பாருங்களேன். எனக்கும் அப்படித்தான். மனசில் இருக்கிறத பேசிடுவேன். ஏற்கனவே கல்யாணமான என் அக்காவை உங்கள் பாஸ் கடத்திட்டு போயிட்டாரு. இப்போ நீங்கள் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்கு காதல், கல்யாணம், பொண்டாட்டி எல்லாம்? ஒருவேளை வருங்காலத்தில் டீல் எதுவும் கிடைக்கல அப்படின்னா எங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கா என்றாள் அருணா. அதை கேட்ட நொடி ஏய் என கிரீன் கத்தியதில் அருணாவின் காதில் இருந்து ரத்தம் வந்துவிட்டது. இதுவரை இந்த கதையோடு பயணித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. உங்களின் கருத்துகளும் விமர்சனமும் தான் ஒரு எழுத்தாளருக்கு வெகுமதி. எனவே உங்களுடைய கருத்தை மறக்காமல் பதிவிடுங்கள். இந்த கதையின் அடுத்த பாகம் உங்களை விரைவில் வந்தடைய கதைகள் 360 சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.